Hello guys, வணக்கம் and welcome to Enrich CA. இந்த வீடியோல இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் சாப்டரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல தியரி கவர் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிகல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அண்ட் தென் என்னோட எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ண போற இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் ஹேண்ட் கிராஃப்டடா மேக் பண்ண நோட்ஸ் ஃப்ரம் ஐசிஐ மெட்டீரியல்ல இருந்து ஃபுல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் தென் அடிஷ்னலா என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணி நான் கிராஃப்ட் பண்ண நோட்ஸ் இது. இட் வில் பி வண்டர்ஃபுல் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்க போகுது அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஈஸியாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தியரியெல்லாம் இதில் படிச்சுட்டு and then we'll go and solve illustrations and practical question. So further time waste பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போலாம். And it is one of the most awaited chapter and requested chapter and இது வந்து கொஞ்சம் வெயிட்டேஜும் அதிகம் மார்க்ஸ் படி. ஸோ லெட்ஸ் கிராக் இட் லைக் எனிதிங். இது அந்த அளவுக்கு சீனே இல்லை இந்த சாப்டரை, முடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே, நம்மளுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைல்ல, எல்லாமே ஈஸி தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்னா என்னடா கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கு சரிங்களா, அந்த கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் வைங்களேன். இந்த சைடு ஃபுல்லாகவே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஃபண்ட்ஸு, ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபண்டு, டிபெஞ்சர்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், நம்ம வந்து லைபிலிட்டிஸ் மீன்ஸ் லைக் டெப்ட்லாம் இருக்கும், அதுலக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுக்கெல்லாம் டிவிடெண்ட் இருக்கும், இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் அட் ஆல் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காட்டி அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம வந்து காசு வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகுது. அந்த காஸ்ட் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கு. இஃப் அட் ஆல் நம்ம அந்த காஸ்ட் ரிகவர் பண்ணோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற ஒரு டெசிஷன்ஸ் எடுப்போம்ல, லைக் இந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் இருக்கும்ல, அந்த டெசிஷன்ஸ் வந்து எடுக்கும் போது அந்த காஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 12% இருக்குன்னு வைங்களேன், அந்த காஸ்ட்டோட நம்ம வந்து ஹையரா அட்லீஸ்ட் 12% கொடுக்கணும். அப்போ கூட டவுட் தான், நீங்க உங்களோட டெசிஷன்ஸ் 12% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுமா இல்லை இல்லையான்றது உங்களோட ஓன் டெசிஷன்ஸ். பட் ஹையர் தென் 12% வரையில நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் சாப்டர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, கேஷ் ஃப்ளோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும், எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட் ஆன் த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இஸ் கன்சர்ன் வித் optimum utilization of funds to maximize the wealth of the organization. Wealth of the organization maximize பண்ணா அப்போ wealth of the shareholders maximize ஆகும். கரெக்ட் தானே? சரி, accordingly this chapter is divided into two sections. Capital budgeting வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் வந்து another name வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் கூட சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம ஆக்சுவலா நம்ம ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல மூணா பிரியும் சரிங்களா டெசிஷன்ஸ்: financial decisions, investment decisions and dividend decisions. Financial decisions capital structure, leverage, cost of capital அதெல்லாம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்ல இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் வரும். அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அந்த ஒரு சார்ட் தனியா இருக்கு நமக்கு. ஓகேங்களா, கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரெண்டா பிரி: எஸ்டிமேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். கேஷ் ஃப்ளோஸ் வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணணும், எதெல்லாம் கேஷ் அவுட் ஃப்ளோ, எதெல்லாம் வராது, எதுல இக்னோர் பண்ண போறோம், எதெல்லாம் ரிமூவ் பண்ண போறோம், எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வந்து ஒரு நான் கேஷ் ஐட்டம்ஸ், அது வந்து ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணும்போது டெப்ரிசியேஷன் வரணுமானா வரக்கூடாது, பிகாஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம நான் கேஷ் ஐட்டம். பட் ஆனா டெப்ரிசியேஷன்ல இருந்து கிடைக்க போற டாக்ஸ் ஷீல்டு, அதாச்சும் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நம்ம வந்து அவைல் பண்ண போறோம். அது எப்படிரா, நீ வந்து டெப்ரிசியேஷன் வந்து நீ வந்து அவுட்ஃப்ளோ எடுக்க போகுது. முதல்ல கேஷ் ஃப்ளோஸ்னு என்ன, நம்மளுக்கு வந்து
அவுட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, கேஷ் அவுட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கேஷ் அவுட் ஃப்ளோனா என்னதுன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எதுவும் கேஷ் போகுது, ஸோ அது கேஷ் அவுட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளோஸ் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இன்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், கேஷ் அவுட்ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண போறது, இன்வெஸ்ட் பண்றது நெகட்டிவ், நம்மளுக்கு கிடைக்க போறது பாசிட்டிவ்ல இருக்கும். இதுலதான் கேஷ் அவுட்ஃப்ளோ அண்ட் கேஷ் இன்ஃப்ளோ. ஓகேங்களா, ரியல் கேஷ். ஆனா இந்த டெப்ரிசியேஷன் வந்து நான் கேஷ் ஐட்டம், அதனால தான் சொல்றேன் இது இங்க கேஷ் ஃப்ளோல வராது அப்படின்னு சொல்றதுக்காக. சரிங்களா, இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் வந்து வராது, பட் ஆனா அதுல இருக்க டாக்ஸ் பெனிஃபிட் மேல எப்படா எடுப்ப அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து லெவரேஜ்ல வந்து சால்வ் பண்ணிருப்போம். என்ன, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பிக்சட் காஸ்ட் அதெல்லாம் போடும். அந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம இந்த கேஷ் ஃப்ளோஸ் கண்டுபிடிப்போம். அதுல நம்ம டெப்ரிசியேஷன் எந்த ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் fitted in desert colors. It has an annual turnover of 30 crores. So sales வந்து 30 crores கொடுத்துட்டாங்க. இதுல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்காங்க. No depreciation is charged, depreciation is charged. ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. சரிங்களா, ஜென்ரலா நம்ம வந்து எல்லா சமயமும் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிட்டு அதுல நம்ம டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிடுவோம். சரிங்களா, அது வந்து இந்த சம்ல ஃபுல்லாத்தையும் நம்ம இது பார்ப்போம். இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து சம்ல அப்ளை பண்ண போறது. சரிங்களா, 25 crores மைனஸ் பண்ணிட்டாங்களா, 25 crores மைனஸ் பண்ண பிறகு கிடைக்கிறது 5 rupees. அதுல டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் பிஃபோர் டாக்ஸ் இது வந்து. சரிங்களா, அதில் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணானா, டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணா, டெப்ரிசியேஷன் வந்து 5லேருந்து மைனஸ் பண்ணா 3.5 வரும். சரிங்களா, இது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பட் பிஃபோர் டாக்ஸ். இதுல டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். இதுல வந்து டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணிட்டானா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வந்துடும். அதுதான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன். இதுல தான் நம்ம எப்பவுமே கேஷ் இன்ஃப்ளோ எடுத்துப்போம். சரிங்களா, இதில் என்னடா பெனிஃபிட் நீங்க எடுக்கிற, டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெப்ரிசியேஷன் ஃபார் 1.5 crores இருக்குல்ல, இந்த 1.5 crores இன்டூ எத்தனை பர்சன்டேஜ் இது டாக்ஸ், 30% டாக்ஸ். அப்போ 1.5 இன்டூ 30% போட்டா 0.45, அதாச்சும் 45 lakhs வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டா கிடைக்குது. அது எப்படி நீங்க செக் பண்ணுவீங்கன்னா, இஃப் அட் ஆல் நீங்க டெப்ரிசியேஷனே சார்ஜ் பண்ணாம இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட்ல டெப்ரிசியேஷனே லெஸ் பண்ணாட்டி இந்த பெனிஃபிட் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸோட டாக்ஸ் பெனிஃபிட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ அதே ப்ராஃபிட் தான் இங்கேயும் வந்துடும். அந்த 5 rupees டோட்டல் ஆஃப் 5 rupeesல தான் நம்ம வந்து டாக்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். அட் த ரேட் ஆஃப் 5 rupeesல தான் நம்ம அட் த ரேட் ஆஃப் 30% தானே, 30% போடும். ஆனா இங்க பாருங்களேன், இதுல வந்து 1.5 எக்ஸ்பென்ஸ் வந்து போயிடுச்சு, ஏர்னிங்ஸ்ல இருந்து நான் இவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இது போக இருக்கிறது என்னோட ப்ராஃபிட் 3.5. ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் கம்மி தான், அதுல தான் நான் டேக்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல வந்து அந்த எக்ஸ்பென்ஸோட பெனிஃபிட் எடுக்கல. இந்த 3.5ல டேக்ஸ் கால்குலேட் பண்ணா 1.05 தான் வரும். ஆனா இந்த 5 rupees நம்ம கால்குலேட் பண்ணா 1.5 rupees டேக்ஸ் வரும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா டேக்ஸ் பே பண்றோம், டேக்ஸ் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கல இஃப் அட் ஆல் நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணாட்டி. ஓகேங்களா, அப்போ இந்த 0.45 டிஃபரன்ஸ் ஆஃப் 1.5 மைனஸ் 1.05 0.45 நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட், அதாவது டேக்ஸ் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க ஆஃப் டெப்ரிசியேஷன். இப்போ நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்தாச்சு, இந்த 1.5 கட்டுறது பதிலாக 1.05 கட்டிடுறோம். அப்போ அந்த பெனிஃபிட் எடுத்தாச்சு. பட் ஆனா டெப்ரிசியேஷன் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணியாச்சு. இதோ இங்க டெப்ரிசியேஷன் நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் 1.5. ஸோ இது என்ன, நம்மளுக்கு வந்து நான் கேஷ் ஃப்ளோவா இருக்கு, நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து அவுட் ஃப்ளோவா எடுத்துருக்குமே, அது தப்பாச்சுல. ஸோ அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்ல, இந்த டேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு அதுல திருப்பியும் டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிடும். நமக்கு ஆக்சுவலா டெப்ரிசியேஷன் அமௌண்ட் தான் வரக்கூடாது, ஆனா அதனால கிடைக்கிற டேக்ஸ் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட். ஸோ அது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி திருப்பியும் டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணா முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுதான் இந்த டெப்ரிசியேஷனோட கான்செப்ட். இது உங்களுக்கு புரியாட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஃப் அட் ஆல் புரியாட்டி மீண்டும் இந்த வீடியோவை திருப்பியும்
ப்ளேபேக் பண்ணி பாருங்க சரிங்களா. பீயிங் நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் depreciation has been add back by calculating the cash flow. As we can see in the above table, due to depreciation under the second scenario, tax saving of 0.45 was made. This is called tax shield. The tax shield is considered while estimating cash flows. இதுதான் நான் சொன்னேன் சரிங்களா. நான் வேணா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் எழுதிடுறேன். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டேக்ஸ் இது பிஃபோர் டேக்ஸ் பட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் தான் நம்ம வந்து பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். டேக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன்ல ரெண்டு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் இருக்கு, ஆஃப்டர் டேக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ திருப்பியும் நம்ம டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிட்டானா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கிடைச்சிரும். இதுதான் நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோவா எடுத்து எல்லா சம்லையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சரி ஓகே டன். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இப்போ டெப்ரிசியேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னதுன்னு பார்த்தானா பெனிஃபிட் ஃபார்கோன் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு சரிங்களா. அந்த லேண்ட்ல வந்து நீங்க வந்து ரெண்ட் விடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 rupees வரும். பட் ஆனால் நீங்கள் அதில் ஒரு பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஓன் லேண்ட்லேயே பிஸ்னஸ் வைக்கிறீங்க. அப்போது இந்த 50,000 rupees ரெண்ட் வந்து நீங்கள் ஃபோர்கான் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய 50,000 ரெண்ட் நீங்கள் இந்த ஜென்ரலாக அந்த லேண்டை வந்து நீங்கள் ரெண்ட்டு விட்டீங்கன்னா 50,000 வரும். நீங்கள் பிஸ்னஸ் வைக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் லாஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் லாஸ் ஆச்சுன்னா அது அவுட் ஃப்ளோவா நீங்க கன்சிடர் பண்ணும் சரிங்களா. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நீங்க அது வந்து கேஷ் அவுட் ஃப்ளோவா நாங்க எடுத்துக்கோம். சங்க் காஸ்ட், சங்க் காஸ்ட்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா which it is the cost which cannot be recoverable. அதாச்சு இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இது இர்ரெலவென்ட்டான காஸ்ட். இஃப் அட் ஆல் நீங்க வந்து ரீசர்ச்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க ரிசர்ச் பண்றீங்க, அது எப்படி இருக்கு மார்க்கெட்ல சொல்லி ரிசர்ச் பண்றீங்க. அந்த காஸ்ட் வந்து வேஸ்ட் தானே. நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸ் எடுக்கிறது, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ள போயிட்ட பிறகு என்ன காஸ்ட் ஆக போறது அதை வச்சு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பண்ணுவீங்க. ஆனா இது வந்து ரிசர்ச் வந்து பிஃபோர் டேக்கிங் டெசிஷன்ஸ் ஆஃப் பிஃபோர் என்டரிங் இன்டு தி கான்ட்ராக்ட் ஆஃப் அந்த ப்ராஜெக்ட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த காஸ்ட் இன்கர் பண்ணுவீங்க ரிசர்ச். அந்த காஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் வச்சு இர்ரெகவரபிள். இஃப் அட் ஆல் நீங்க அந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணலன்னா கூட அந்த சங்க் காஸ்ட் வந்து நீங்க இன்கர் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க ரிகவரே பண்ண முடியாது. இஃப் அட் ஆல் நீங்க ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த சங்க் காஸ்ட் இருக்கும். ஸோ டெசிஷன் மேக்கிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லும் போது இந்த காஸ்ட் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் இன்கர் பண்ணி தான் ஆயிருக்கணும், ரிகவரே பண்ண முடியாது இஃப் அட் ஆல் நீங்க ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணா கூட. ஸோ அது நீங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து இந்த காஸ்ட் வந்து நீங்க எடுத்துக்கவே கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் என்னதுன்னா நம்ம வந்து டே டு டே பிசினஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, கேஷ் இந்த மாதிரி இன்வென்ட்ரிஸ் எல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல வந்து அவுட் ஃப்ளோவா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவுட் ஃப்ளோவா எடுத்துக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து இயர் 5 வச்சுக்கோங்க, 5 years அந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை இன்னும் இன்ஃப்ளோவா நீங்க எடுத்துக்கணும். அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். சரி, அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ். அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ்னா என்னன்னு முதல்ல கேட்டீங்கன்னா இது காஸ்டிங் ரிலேட்டட் டாபிக். ஒரு கம்பெனி இருக்கு சரிங்களா, அந்த கம்பெனில வேரியஸ் செக்டார்ஸ் இருக்கு சரிங்களா. இப்போ ரெண்ட் இன்கர் பண்றாங்க, ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணுவாங்க ஓகேங்களா, எல்லா செக்டாருக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் நம்ம இந்த இதுல வந்து ப்ராஜெக்ட் எடுக்க போறோம், இந்த இதுல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், இந்த இதுல வந்து ப்ராஜெக்ட் வந்து இன்கர் பண்ண போறோம். இஃப் அந்த இந்த அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் வந்து இதுல நீங்க ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இல்லாட்டி இது வந்து எம்டியா இருந்தாலுமே அந்த ஓவர்ஹெட்ஸ் வந்து இந்த இதுக்கு ரெண்ட் வந்து இந்த இதுக்கும் ஷேர் ஆகும் ஈக்குவலா. ஸோ நீங்க அக்செப்ட் பண்றதுக்கோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுப்பீங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் வாங்கலாம் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, நீங்க அக்செப்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் இந்த காஸ்ட் எப்படின்னா இன்கர் பண்ணி தான் ஆகணும். அதனால இது இர்ரெலவென்ட். இது மோஸ்டா இந்த இது சங்க் காஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆனா
இது irrelevant. பட் ஆனா ஃபர்ஸ்ட் allocated overheads are already being incurred அப்படின்னா நாட் அ கேஷ் அவுட் ஃப்ளோ. பட் ஆனா அடிஷனல் ஓவர்ஹெட்ஸ் டியூ டு த ப்ரொபோசலுக்கு அடுத்து அந்த ப்ராஜெக்ட்கான அலோகேட்டட் ஓவர்ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கேஷ் அவுட் ஃப்ளோ. சரிங்களா, இது வந்து சம்ல வரும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரியும். சரி, அடிஷனல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் தான். நீங்க எப்பவுமே பொதுவாக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே மிஷின் வாங்குவீங்க, இன்ஃப்ளோ வரலாம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதே நீங்க அவுட் ஃப்ளோவாக தான் கன்சிடர் பண்ணலாம். இது வேற ஒன்றும் இல்லை, அடிஷனல் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்ஸ். இப்போ நம்ம லெவரேஜ்ன்ற டாபிக்ல வந்து நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம் கரெக்டா. அதுல என்ன இருக்கு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்னெல்லாம் போடுவோம், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் gives us கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் gives us EBIT. இப்போ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் விட்டுருங்க. இது தாண்டி என்னெல்லாம் வரும் பாருங்க. EBITல மைனஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டா EBT, அதுல டாக்ஸ் போயிடுச்சுன்னா EAT டிவைடட் பை, இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடன் மைனஸ் பண்ணும் gives us earnings available for equity shareholders divided by number of shares போட்டா EPS கிடைக்கும். கரெக்டா, ஜென்ரலா இதுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம போடுவோம். சரி, இப்போ என்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன டிஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா, நான் இதில் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட்டும் வராது. ஓகேங்களா, இதுல கேஷ் அவுட் ஃப்ளோ கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட்டும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கணும். பிகாஸ் டபுள் டாக்ஸேஷன், அதாச்சும் டபுள் டாக்ஸேஷன் இல்லை, டபுள் கவுண்ட் ஆகிடும். நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்கறது எல்லாமே அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து கால்குலேஷன்ல வந்துடும். அப்போ திருப்பி நம்ம வந்து கேஷ் அவுட் ஃப்ளோவில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணானா டபுள் கால்குலேஷன் ஆகிடும். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட்டும் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடணும், இக்னோர் பண்ணிடணும். சரி, அப்போ இக்னோர் பண்ணிட்டானா இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது டிஃபர் ஆகும்னா இது வராது. இதுக்கு பதிலாக மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணும். இதுக்கு பதிலாக நான் இங்கே எழுதுறேன், இதுக்கு பதிலாக என்ன வரணும், EBT பிஃபோர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வரும், மைனஸ் டெப்ரிசியேஷன். இப்படி புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக நீங்கள் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு. டெப்ரிசியேஷன் பண்ணால் EBT தான், பட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனுக்கு அடுத்து தான் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் நம்ம ஏன் இது முதல்ல டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுறோம்னா டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் டேக்ஸ் மைனஸ் பண்ணானா மைனஸ் டேக்ஸ் பண்ணானா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். இதில் வந்து ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் வராது சொன்னல. திருப்பியும் நம்ம ஆட் பேக் பண்ண போகிறது வந்து டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுவோம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். gives us earnings after tax before depreciation அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். இதில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இது வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இதுதான், அதாச்சு CFAT, கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா, சரி, இது நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். சால்வ் பண்ணல லைக் நான் இதை எழுதிட்ட ஃபார்மேட்டை கேஷ் ஃப்ளோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெப்ரிசியேஷன் ஏன் மைனஸ் பண்ணுறோம்னா டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன், ஏன் இருக்குங்களா, இதுதான் ஒன்றுமே இல்லை. அதுதான் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துட்டு எப்படின்னா நம்ம வந்து ஏர்னிங்ஸ்லேருந்து நம்ம காஸ்ட் இவ்வளோ இன்கர் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நம்ம ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிள் 10 rupees ஏர்ன் பண்ணியிருப்போம், அதில் வந்து 2 rupees டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா 8 rupees நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இஃப் அட்டால் இந்த டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் இல்லைனா நம்ம 10 rupees நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த பெனிஃபிட் நம்ம 2 rupeesக்கான டெப்ரிசியேஷனில் நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் இப்போ 30% நீங்கள் டேக்ஸு, இந்த பெனிஃபிட் நம்ம எடுப்போம். சரிங்களா, டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டு டேக்ஸ் அந்த எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அந்த பெனிஃபிட் போக இருக்கிற டேக்ஸை வந்து
கட்டிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ல திருப்பி டெப்ரிசியேஷன் ஆட் பண்றோம். பிகாஸ் இட் இஸ் நான் கேஷ் ஐட்டம். ஆட் பண்ணனால ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்ல வேரியபிள் காஸ்ட் போயிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் இது மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இது ஜென்ரலா எல்லா இடத்துலயும் வர்றது தான். சரிங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் அதுல இப்போ நான் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்றோம்ல, அதுல டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இபிஐடில அதாச்சு இபிடி பிடி அதுதான் இங்க வந்து இபிடி பிடி இங்க இருக்கும். நான் இங்க இருந்து கண்டினியூ பண்றேன். சரிங்களா? இங்க இருந்து கண்டினியூ பண்றேன். இதுல டெப்ரிசியேஷன் போயிருச்சுன்னா இபிடி ஏடி ஆயிரும். அதுல டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு வந்தனா ஏடி ஏடி வருமா? அதுல ஆட் பேக் டெப்ரிசியேஷன் பண்ணா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வந்து இதுதான் சிம்பிள். இதுதான் அந்த ஃபார்மேட்டோட நான் இங்க வந்து இப்படி சிம்பிளிஃபைடா எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா நான் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இது நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர்ல எழுதுனது. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம முடிச்சது என்னன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். எப்படி கேஷ் ஃப்ளோஸ் எதுல இக்னோர் பண்ணணும், எதுல ஆட் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எஸ்டிமேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் பார்ப்போம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ் வந்து ப்ராடா ரெண்டா கிளாஸிஃபை ஆகுது. நான் டிஸ்கவுண்டிங் அண்ட் டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோஸ் ரெண்டா பிரியுது. நான் டிஸ்கவுண்டிங்ல பே பேக் பீரியட் அண்ட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு. ஏஆர்ஆர் சிம்பிளி மீன்ஸ் தட். அண்ட் டைம் அட்ஜஸ்டட் ஆர் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ்ல வந்து என்பிவி, பிஐ, ஐஆர்ஆர், டிஸ்கவுண்டிங் பே பேக் பீரியட் அண்ட் எம்ஐஆர்ஆர் 5 இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நான் டிஸ்கவுண்டிங். இது 2 கவர் ஆகும். சரி, நான் டிஸ்கவுண்டிங்க்கும் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை வந்து கடைபிடிக்கும். ஆனா நான் டிஸ்கவுண்டிங் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை இக்னோர் பண்ணிடும். சரிங்களா? இக்னோர் பண்ணிடும் மீன்ஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல டைம் வேல்யூ ஆஃப் மணினா இப்போ ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ₹100 கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே கோல்டு நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ₹100 தான் இருக்குமா? இப்போ 12 to 3 or 4 years கழிச்சு அது ₹100 தான் இருக்குமா? இல்லாட்டி அதிகமாகுமா? இப்போ டோட்டல் எக்ஸாமுக்கு ஒரு இயர் கழிச்சு ₹110 ஆகுது. சரிங்களா? 10 years கழிச்சு, 1 year இல்ல, 10 years கழிச்சு ₹110 எக்ஸாம்பிள் தான். 10 years கழிச்சு ₹110 ஆகுது. ₹100 உள்ள வேல்யூ உள்ள கோல்டு வந்து ₹110 ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த 100ல இருந்து 110 ஆகுறதுக்கான ரீசன் என்ன? இன்ஃபிளேஷன் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்க்கான காரணமா இருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு காரணம். ஆனா வேல்யூ வந்து அந்த ₹100 ஆன வேல்யூ வந்து பிஃபோர் 10 years வந்து இது, ஆஃப்டர் 10 years வந்து இது. சரிங்களா? ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த இன்க்ரீஸ் ஆகுற டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணாதது நான் டிஸ்கவுண்டிங். சரிங்களா? இது கண்டுக்காதது நான் டிஸ்கவுண்டிங். டைம் வேல்யூ ஆஃப் மணியை இக்னோர் பண்ணுது. இது கண்டுகிட்டு அதை ஒரு பொருட்டா எடுத்து பண்றது வந்து டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபேக்டர் எதாச்சும் நம்ம இது பண்ணுவோம்னா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அட் சம் பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் வந்து கொஸ்டின்ல கொடுப்பாங்க. ஐஆர்ஆர் தான் நம்ம அசம்ப்ஷன் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த பர்சன்டேஜ்ல போட்டா நம்ம இந்த 110 போயிடலாம். சரிங்களா? இருங்க, அது வந்து 110 வந்து போறது அதுக்கு பேர் வந்து ஃபியூச்சர் வேல்யூ. சரிங்களா? 100ல இருந்து 110 போறதுக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்ல இருந்து ஃபியூச்சர் போனா ஃபியூச்சர் வேல்யூ, 110ல இருந்து 100க்கு வந்தா ப்ரெசென்ட் வேல்யூ. சரிங்களா? ப்ரெசென்ட் வேல்யூக்கும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்கு, ஃபியூச்சர் வேல்யூக்கும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு சம்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டைம் வேல்யூ ஆஃப் மணி. சரி, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பே பேக் பீரியடும் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் விச் இஸ் நான் டிஸ்கவுண்டிங் விச் இஸ் இக்னோரிங் டைம் வேல்யூ ஆஃப் மணி டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ஆர் நான் டிஸ்கவுண்டிங் பே பேக் பீரியட்.
பே பேக் பீரியட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டு கேஷ் ஃப்ளோ நம்மளுக்கு வரும் சரிங்களா. இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்ஃப்ளோ நம்ம இது பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்ஃப்ளோவா வந்துட்டு இருக்கும் பிஸ்னஸ்ல. ஃபர்ஸ்ட் அவுட்ஃப்ளோ, அதுக்கப்புறம் இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். இந்த இன்ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. இஃப் அட் ஆல் கான்ஸ்டன்ட் இட் இஸ் எஸ் அப்படின்னா இந்த இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணும். இஃப் அட் ஆல் அது வந்து கான்ஸ்டன்டா இல்லை, டிஃபர் ஆகிட்டே இருக்குன்னா குமுலேட்டிவ் அப்ரோச் ஃபாலோ பண்ணும். இஃப் அட் ஆல் கான்ஸ்டன்டா இருக்குன்னா அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம் சரிங்களா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. பே பேக் பீரியட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம்ல கேஷ் அவுட் ஃப்ளோ, அது எத்தனை இயர்ஸ்ல நம்ம ஈட்ட முடியும், எத்தனை இயர்ஸ் நம்ம வந்து இன்ஃப்ளோ ஈட்டினா சம் அமௌண்ட் ஈட்டிகிட்டே இருந்தா இந்த கேஷ் ஃப்ளோ அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் இந்த இந்த ஃபார்முலாவோட இது. இஃப் அட் ஆல் ₹10 ஈட்டுறதுக்கு நம்ம 2 ஈட்டிகிட்டே இருந்தா எத்தனை இயர்ல நம்ம இது பண்ணுவோம்? ஸோ 5 இயர்ஸ் கரெக்டா. 5 இயர்ஸ் நம்ம 2 சம்பாரிச்சாதான் அந்த ₹10 கண்டுபிடிக்கும். அப்போ 10/2 போட்டா அந்த ₹2 இன்ஃப்ளோ இருக்குல்ல போட்டா ₹5 5 இயர்ஸ் வரும். இதுதான் அந்த பே பேக் பீரியட், இப்படிதான் கண்டுபிடிப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துருவோம், எதுக்கு நம்ம இவ்வளவு தொலைப்பிட்டேன் சரிங்களா. இந்த கீழே ஆனா அந்த கீழே இன்ஃப்ளோ இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளோ வந்து ஆஃப்டர் அந்த CFATல தான் இருக்கணும் சரிங்களா. கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், இதில் தான் நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற இன்ஃப்ளோ நம்ம போடணும். சும்மா டைரக்டா கொஸ்டின்ல கொடுத்துருப்பான், இந்த மாதிரி கொடுத்துருப்பான் பாருங்க. சப்போஸ் a project cost 20 lakh rupees and yields annually a profit of 3 lakh rupees after depreciation கொடுத்துருக்கான். இப்படியே கொடுத்துருந்தா கூட நம்ம போடக்கூடாது. நம்ம வந்து டாக்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துட்டு திருப்பி ஆட் பேக் டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு, பிகாஸ் இட் இஸ் நான் கேஷ் ஐட்டம், இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ கேஷ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ கேஷ் இன்ஃப்ளோன்ற போது நான் கேஷ் ஐட்டம்ஸை டெடக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும் சரிங்களா. ஆனுவல் நெட் கேஷ் ஃப்ளோஸ், கேஷ்ன்ற போது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், டெப்ரிசியேஷன் வந்து ஆட் பேக் பண்ணிடணும் பிகாஸ் இட் இஸ் நான் கேஷ் ஐட்டம். சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 lakh rupees, அதில் வந்து டெப்ரிசியேஷன் 12.5%, பட் பிஃபோர் டேக்ஸ் அட் 50%. சரி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டேக்ஸ், அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 lakh rupees கொடுத்துருக்காது அமௌண்ட் வந்து இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் சரிங்களா. இந்த இந்த வேல்யூ 3 lakh. இதுல டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன், அதில் டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிட்டானா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். அதுதான் CFAT. இதுல தான் நம்ம வந்து டினாமினேட்டரா போடும் 4 lakh சரியா. டினாமினேட்டரா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 20 lakh. ஸோ 20 lakh டிவைட் பை 4 lakh போட்டா என்ன கிடைக்கும்னா 5 years கிடைக்கும். இதுதான் பேபேக் பீரியட் சரிங்களா. சரி, ஓகே, டன். இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. குமுலேட்டிவ் அப்ரோச் என்னன்னு பார்ப்போம். குமுலேட்டிவ் அப்ரோச்னா நம்மளுக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் டிஃபர் ஆகுதா, 80,000 கான்ஸ்டன்டா இல்லை, 80 60 60 20 டிஃபர் ஆகிட்டே இருக்கு. அப்போ நம்ம குமுலேட்டிவா எடுக்கும் 80 + 60,000 அப்படின்னு இங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். 80,000 அப்படிங்க வந்துச்சா. சரி, இப்போ 80 + 60,000 இங்க வந்துடும். சரி, அப்போ 1,40,000 + 60,000 2 lakh. அதே மாதிரி 2 lakh + 20,000 2,20,000 இப்படி குமுலேட்டிவா ஆட் பண்ணிட்டே போகணும் கேஷ் இன்ஃப்ளோஸை சரிங்களா. ஆட் பண்ணிட்டே போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எண்ட் ஆகும். எத்தனை இயர்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன 2 lakh. அந்த 2 lakh வந்து இந்த குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸ்ல எங்க வந்து அடையுதுன்னா அட் 3 yearsல நம்மளுக்கு வந்து அடையுது சரிங்களா. அந்த 3rd yearல நம்மளுக்கு வந்து குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து அந்த 2 lakhs ஈட்டி கொடுத்தது. அப்போ 3rd year தான் நம்மளுக்கு பே பேக் பீரியட் இப்படின்னு கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி குமுலேட்டிவ் கேஷ் அப்ரோச்ல. சரி, இப்போ அந்த 2 lakh வந்து கொஸ்டின்ல வந்து ஹோல் நம்பரா இருக்கு. அந்த குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் இது இருக்கு. ஆனா ஒரு சுச்சுவேஷன்ல கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 2,05,000 கொடுத்தானா என்ன பண்ணுவீங்க? அந்த 2,05,000 இந்த குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோல இல்லையே அப்படின்னு பார்த்தானா இதுக்கு நடுவுல தானே வரும். கரெக்ட் தானே? இந்த நடுவுல தான் நமக்கு அந்த 2,05,000 வரும். அப்போ இன்பிட்வீன் ஆஃப் 3 and 4 years தான் வரும். அப்போ இன்பிட்வீன் ஆஃப் 3 and 4 yearsல எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி நம்ம இது பண்றதுன்னா இந்த
2 லேக்ல இருந்து 2,20,000 வரதுக்கு 1 இயர்ல எவ்வளோ ஈட்டிருக்கு? இந்த 1 இயர் 3 to 4 இயர்ஸ்ல 3 இயர்ஸ் to 4th இயர்ல நம்ம எவ்வளோ ஈட்டிருக்கு? 20,000 கேஷ் இன்ஃப்ளோஸ் ஈட்டிருக்கு. கரெக்டா? அந்த 20,000 எடுத்தாச்சு. சரி, 1 இயர்ல 20,000 ருபீஸ். 1 இயர்ல 20,000 ருபீஸ் 1 இயர்ல அட்டைன் பண்ண முடியுது. அப்ப அந்த 5,000 ருபீஸ் எந்த 5,000? இந்த 2 லேக்ல இருந்து நம்ம 5,000 வரணும்னா அந்த 5,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த 5,000 இன்க்ரீஸ்க்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 0.25 இயர்ஸ். சிம்பிள். இந்த 2 லேக்ல இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் பாதி இயரோ 0.5 இயரோ 0.25 இயரோ ஏதோ ஒரு இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் 2,05,000 மிடில் இருக்கு. அப்ப 3.25 இயர்ஸ் 3.5 இயர்ஸ் ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போ அது கேல்குலேட் பண்றதுக்கு 20,000 1 இயர்ல வருது. அப்ப 2,05,000 வரதுக்கு 5,000 எக்ஸ்ட்ரா வேணும். அது 5,000க்கு எத்தனை இயர்ல வரும்? 0.25ல. அப்போ 3 இயர்ஸ் பேஸ் இயர், இந்த 3 இயர்ஸ் மினிமம் இயர்ஸ் 3 இயர்ஸ் 2 லேக் ஈட்டிடுவோம். 0.25 இயர்ஸ்ல 5,000 ஈட்டிடுவோம். ஸோ 3 இயர்ஸ் பிளஸ் 2.5 0.25 இயர்ஸ்ல போட்டா 3.25 இயர்ஸ் தான் பே பேக் பீரியட். இதுதான் குமுலேட்டிவ் கேஷ் அப்ரோச். சரிங்களா? குமுலேட்டிவ் அப்ரோச். சரி, பே பேக் பீரியட் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ ஏஆர்ஆர் மெத்தடை பார்ப்போம். ஏஆர்ஆர் மெத்தட் வந்து 3 விதமா கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். வெர்ஷன் 1ல ஆனுவல் பேசிஸ், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ். ஜென்ரலி நம்ம ஐசிஐல கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஒரு எக்ஸாம்ல சால்வ் பண்ணுவது வந்து இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல தான் சால்வ் பண்ணுவோம். நீங்க இது சும்மா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ டோட்டல் ஆனுவல் பேசிஸ்ல சால்வ் பண்ணுங்க, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னானா அது எப்படி சால்வ் பண்ணணும் தெரியறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? நம்ம இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் சொன்னல, அதுக்கான ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ஆனுவல் நெட் இன்கம் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இது மட்டும் மோஸ்ட்லி நான் வச்சுக்காலே போதும். சம்டைம்ஸ் ஆவரேஜ் ஆனுவல் நெட் இன்கம் டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடும். அது என்னதுன்னா இந்த இங்க இருக்கு பாருங்க, செகண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ். அது இது ஆனுவல் பேசிஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். வெறும் மேல வந்து ஆனுவல் நெட் இன்கம் எடுத்துட்டு டிவைடட் பை, அதாச்சும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் எடுத்துட்டு டிவைட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுல கூட நமக்கு வந்து வெறும் ஆனுவல் இன்கம் தான் வரும், ஆவரேஜ் வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல நீங்க சும்மா அது பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண மாட்டோம், ஐசிஎல்ல இல்லை. ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த எக்ஸாம்பிள் இருக்கனால. சரி, இப்போ ஆவரேஜ் ஆனுவல் நெட் இன்கம் நம்ம ஜென்ரலா இதுவும் எடுத்து தான் சால்வ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஆவரேஜ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்க்கு. அதோட பிரேக்கப் பார்ப்போம். அண்ட் ஆவரேஜ் ஆனுவல் நெட் இன்கம்னா என்னடா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏஆர்ஆர் பேர்லேயே பாருங்க, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து லாஜிக் பார்க்க முடியாது. அக்கௌண்ட்ஸ்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ, அதை என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ, அது என்ன ப்ராஃபிட் அந்த பேசிஸ்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கோ அது வெளியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. டேக்ஸ் ரூல்ஸோ எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த கேஷ் இன்ஃப்ளோஸ் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்ல கேல்குலேட் பண்றோம்ல, அதுல இருக்கிற என்ன ரூல்ஸ், இந்த டாக்ஸ்ல இந்த பெனிஃபிட் எடுப்போம்ல, டெப்ரிசியேஷன்ல இருந்து, அதுதான் அந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த தெரியுமான்னு தெரியல. நான் வந்து இந்த மென்ஷன் பண்றேன். இந்த ஆவரேஜ் ஆனுவல் நெட் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல தெரியாது யாருக்கும். இந்த ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. இதுதான் சிஎஃப்ஏடி தான் நினைச்சுப்பாங்க. ஆனா இது ஆக்சுவலா சிஎஃப்ஏடி கிடையாது. சரிங்களா? சிஎஃப்ஏடி ஏன் கிடையாது சொல்றேன். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன், திஸ் இஸ் ஜஸ்ட் த ரா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வந்து வெறுமனே ப்ராஃபிட் தான். Before subtracting any depreciation expense, it's useful for basic comparison but does not reflect the true profitability. அதனால தான் நம்ம depreciation மைனஸ் பண்றோம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்னால. பிகாஸ் depreciation is a real accounting cost. அக்கௌண்டிங் காஸ்ட்னால அதை மைனஸ் பண்ணிடுறோம். ஈவன் இஃப் இட்ஸ் நான் கேஷா இருந்தாலும் அதை மைனஸ் பண்ணிடுறோம். ஏஆர்ஆர்ல மட்டும் கேல்குலேட் பண்ணும்போது, எது கேல்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணும்போது. சரிங்களா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எதுக்காக நம்ம வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் நம்ம வந்து ஏஆர்ஆர்ல யூஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கணும். ஏஆர்ஏ இஸ் அக்கௌண்டிங் பேஸ்ட் மெஷர்ஸ், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட், நாட் அ கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் ஒன். இது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இட் யூசஸ் நெட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டிடக்டிங் டெப்ரிசியேஷன் பட் நாட் டாக்ஸ். இன் திஸ் எக்ஸாம்பிள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்.
இந்த எக்ஸாம்பிள்ல டாக்ஸோட பெனிஃபிட் டாக்ஸ் ஷீல்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டோம். இட் சிம்பிளி ஃபைட் வேஸ் டு ஆக்சஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஹவர் ஏஆர்ஆர் டஸ் நாட் இன்க்ளூட் டாக்ஸ் பெனிஃபிட் ஆஃப் டெப்ரிசியேஷன். தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ லிமிடேஷன் ஆஃப் திஸ் மெத்தட். புரிஞ்சிச்சு. ஏஆர்ஆர்ல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து செக்கே பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை, இப்போ நம்ம அது எப்படின்னு அது நம்ம கொஸ்டின்ல பார்ப்போம். ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் இங்க எழுதிட வேணாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை, எழுதிடுறேன். ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்னா நத்திங் பட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டேக்ஸ் இருக்குமா? இதுல நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ணா என்ன வரும்? ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ். இதுல நம்ம டெப்ரிசியேஷன் பண்ணுவோம். ஜென்ரலா என்ன பண்ணுவோம் நான் சொல்றேன். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ். இது வந்து கேஷ் ஃப்ளோ கேல்குலேஷன் இல்லை, அக்கௌண்டிங் பேஸ்ட் கேல்குலேஷன் ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கு. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதுறேன், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டேக்ஸில் மைனஸ் டெப்ரிசியேஷன் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் இந்த பெண்ணே எழுதிடுறேன், அழிஞ்சிடும். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டேக்ஸில் நம்ம டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும், பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்ம டேக்ஸ் மைனஸ் பண்ணுவோம் பெனிஃபிட்காக. அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். இதில் நம்ம வந்து திரும்பியும் டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து சிஎஃப்ஏடி கிடைக்கும். சரிங்களா? இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக நான் டிஃபர் பண்ணுறதுக்காக தான் இது வந்து. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரி, இதில் ஒன்றுமே இல்லை. நான் இது எதுக்கு எழுதணும்னா டேக்ஸ் செகண்டாக மைனஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி அப்புறம் டேக்ஸ் மைனஸ் பண்ணுவோம். இதில் டேக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் டெப்ரிசியேஷன் பண்ணுவோம். இதில் ஆட் பேக் பண்ணுவோம். இதில் ஆட் பேக் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் கன்சிடர் அஸ் அன் டேக்ஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இஸ் கன்சிடர் அஸ் அ காஸ்ட் ஈவன் தோ இட் இஸ் அ நான் கேஷ் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே டன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா தான் எழுதுனேன். சரிங்களா? சரி, இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைட் பை 2. இஃப் அட் ஆல் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு அப்படி சொல்லியிருந்தோம்னா இந்த ஃபார்முலாவில் பிளஸ் அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டால் போதும். சரிங்களா? அதே ஃபார்முலா அதில் அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டால் போதும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஒரு மிஷினரி வாங்குறீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு 10 lakhs rupees வாங்குறீங்க. சால்வேஜ் வேல்யூ வந்து ஒரு 5 lakhs rupees அட் த எண்ட் ஆஃப் த 5th year இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற அமௌண்ட்டும் சால்வேஜும் பிளஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டா ஆவரேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிடும். சரிங்களா? ஐசிஏல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நத்திங் பட் த சேம். இதுதான் நான் இது வந்து எப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றேன். நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன், கடைசியா வரேன். இது நீங்க குழப்பிக்கணும். இப்போதைக்கு நீங்க இது மட்டும் யோசிச்சுட்டா போதும். இப்போதைக்கு நீங்க இது வரைக்கும் இது மட்டும் யோசிச்சுட்டா போதும், எல்லா சமம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு நீங்க வராதீங்க, கடைசியா சொல்றேன். சரி, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். is going to invest a project of sum of 3 lakh rupees outflow having a life of span of 3 years. Salvage value of machine is 90,000. So the profit before depreciation for the year is 1,50,000. இதுல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க பாப்பமா. என்னன்னா 1,50,000 கொடுத்துருக்காங்களா ஈச் இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈச் இயருக்கு 1,50,000 நீங்க கேல்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன். அப்புறம் சால்வேஜ் வேல்யூ 90,000 அது இங்க இருக்கு. சரி, இப்போ சம் ஆஃப் 3 lakh rupees கொடுத்துருக்காங்க. 3 lakh rupees பிகினிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ டெப்ரிசியேஷன் டீடைல்ஸ் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. அது கொடுத்துருக்காங்க என்னன்னா 3 lakhல சால்வேஜ் வேல்யூ மைனஸ் 1 lakh 3 lakhல சால்வேஜ் வேல்யூ 90,000 மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை எத்தனை இயர்ஸ் 3 years போட்டானா நம்மளுக்கு வந்து 70,000 rupees வந்துடும். சரிங்களா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க டெப்ரிசியேஷன். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பனா டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா டாக்ஸ் மைனஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க.
அப்போ சாரி, ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. நான் தெரியாம மாற்றி படிச்சிட்டேன். அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஆஃப்டர் டாக்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுல நம்ம டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா, இந்த இங்க மைனஸ் பண்றோம் பாருங்க, அதே போல இங்க மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸ் தான். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவே, இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளோ டீடைல்ஸ், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ். அப்போ கீழே வந்து டினாமினேட்டர் வந்து இந்த பக்கம் இருக்கிற டீடைல்ஸ், மேல நியூமினேட்டருக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிற டீடைல்ஸ். சரி, அதுல 3 வருஷம் சொன்னேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எது இம்பார்ட்டன்ட் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் தேவையில்லாதது நம்ம செகண்ட்ஸ் பார்க்கலாம். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்காது. ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் என்ன? 80,000, 80,000, 80,000. So 80,000 plus 80,000 plus 80,000 divided by 3. Sorry, இதுனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்ல divided by 3 போட்டா என்ன வருதுன்னா 80,000 தான் வரும். சரிங்களா, அந்த 80,000 மேல இருக்கு. சரியா, இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சாலரி வேல்யூ டிவைடட் பை 2. அப்போ 3 lakh plus 90,000 டிவைடட் பை 2 போட்டா என்ன கிடைக்கும்னா 1,95,000 கிடைக்கும். சரிங்களா, அவங்க வேல்யூ ஃபார்முலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது போட்டாலும் இது போட்டாலும் சேம் ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலால இருந்து நான் சொன்ன ஃபார்முலா டெரைவ் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது ஈஸி தான். அந்த ஃபார்முலா ரெண்டுமே அக்செப்டட் பை ஐசிஐ. நீங்க அந்த இந்த ஃபார்முலா பதிலா நீங்க அந்த எழுதுனா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, 1,95,000 வந்து டெனாமினேட்டர்ல இருக்கு. ஸோ 80,000 டிவைட் பை 1,95,000 இஸ் இன்டூ 100 போட்டா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சலாம். இது வந்து வெர்ஷன் 3. இப்போ அந்த இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் ஈஸியா. நீங்க வந்து இந்த நான் சொன்ன ஃபார்முலா கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா தான் ஐசிஐல கொடுத்துருக்கோம். சரியா, இப்போ இந்த ஃபார்முலால இந்த 1/2 வந்து இதுலயும் மல்டிப்ளை பண்ண 1/2 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் 1/2 சால்வேஜ் வேல்யூ நேரமா இது மல்டிப்ளை பண்ணா ஒரு செக்ரிகேஷன். அப்போ சால்வேஜ் வேல்யூ இங்க ஒரு சால்வேஜ் வேல்யூ இருக்குல்ல, இந்த பிளஸ் சால்வேஜ் வேல்யூ மைனஸ் 1/2 சால்வேஜ் வேல்யூ போட்டா பிளஸ் 1/2 சால்வேஜ் வேல்யூ வந்துடும். ஸோ 1/2 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் 1/2 சால்வேஜ் வேல்யூ போட்டா நான் சொன்ன ஃபார்முலா வரப்போகுது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைட் பை 2. அவ்வளோதான், சிம்பிள் கால்குலேஷன் தான். சரி, இது பார்த்தாச்சு. ஸோ நீங்க வந்து இந்த இந்த ஃபார்முலா நீங்க வச்சுக்கணும் அவசியம் இல்லை. வெர்ஷன் 2 என்னன்னு பார்ப்போம். வெர்ஷன் 2ல என்னது? மேல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ், மேல ஆவரேஜ், ஆனா கீழே வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். மேலே ஆவரேஜ்னா 80,000, 80,000, 80,000 டிவைட் பை 3, கீழே ஒரு 3 lakh போட்டு இன்டூ 100 போட்டா இந்த வெர்ஷன் 2 பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ். ஆனுவல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஈச் இயர் நம்ம பார்ப்போம். 80,000 டிவைடட் பை 3 lakh. இந்த இயரோட பிகினிங்ல இருக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். 80,000 டிவைட் பை 2,30,000. அப்புறம் தேர்ட் இயருக்கு 80,000 டிவைட் பை 1,60,000 போட்டு வர பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இதோட ஆவரேஜ் டிவைட் பை 3 போட்டா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இவ்வளவுதான் ஏஆர்ஆரோட டாபிக்ல இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து பேபேக் பீரியட் அண்ட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தாச்சு, விச் இஸ் நான் டிஸ்கவுண்டிங் டெக்னிக்ஸ். இப்போ டிஸ்கவுண்டிங் கேஷ் ஃப்ளோஸோட 5 இதுவும் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இந்த நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட்ஸ்ல எப்படி நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி, அதாச்சு அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ், அந்த ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ எதுவுமே இன்வால்வ் ஆகாம வெறுமனே வர இன்ஃப்ளோ வந்து அவுட்ஃப்ளோவோட கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணோம். இதுலயும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கௌண்ட்ஸ். ஆனால் இதுல கொஞ்சம் முக்கியமானது என்ன, இதில் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இதை கேஷ் இன்ஃப்ளோஸ் ஜென்ரலாக நம்ம வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோலையும் கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து கேஷ் அவுட் ஃப்ளோஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் பேஸ்டான ஒரு கேல்குலேஷன் பேஸ்ட். அது நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுவும் இந்த ஏஆர்ஆர் ஃபார்ம்லவும் ரெசிப்ரோக்கல் பேபேக் பீரியடும்
மோஸ்ட் ஆஃப் இல்லை சம்திங்ல கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இந்த முதல்ல பேபேக் ரெசிப்ரோக்கல்னா என்னன்னு சொல்லிடுறேன். இதுவுமே நான் டிஸ்கவுண்டட் அப்ரோச் தான், ஓகேங்களா? டிஸ்கவுண்டட் டெக்னிக்ஸ் தான். இது வந்து ப்ராடாக கிளாஸிஃபை ஆகலை, பட் ஸ்டில் இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதனால நான் வந்து இதே விடணும்னு சொல்லிட்டு இதையும் கவர் பண்ணிடுறேன். பேபேக் ரெசிப்ரோக்கல் மேக்ஸிமம் இது வந்து எக்ஸாமில் வராது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இதுவும் ஒரு டாபிக்னு. நம்ம ஜென்ரலாக பே பேக் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? என்னாச்சு பே பேக் பீரியட் என்ன எப்படின்னு கால்குலேட்? பே பேக் பீரியட் இஸ் டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ, கரெக்டா? ஆனால் இது ரெசிப்ரோக்கல் என்ன, அப்படியே ரெசிப்ரோக்கல் கீழே இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், மேலே ஆவரேஜ் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்படி கால்குலேட் பண்ணுறது 20%. இந்த 20% வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு எடுப்போம். ஒன்று ரெண்டு ரெண்டு ட்ரையல் அண்ட் எரர், ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு எடுப்போம். அந்த ரெண்டு எடுக்கும் போது இந்த 20% சம்வேர் அரௌண்ட் 20% தான் நம்மளுக்கு வந்து ஐஆர்ஆர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். இஃப் அட் ஆல் நம்ம 15 ஆர் 25 எடுக்கலாம். அந்த மாதிரி அப்ராப்ரேஷனுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இந்த இதில் ஆனால் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நான் சும்மா டிஸ்கஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன், சரிங்களா? இது எப்படா அவனுக்கு வந்து பே பேக் ரெசிப்ரோக்கல் ஏஆர்ஆரும் உங்களுக்கு வந்து இன்டர் கனெக்டட் மாதிரின்னு சொல்ற ஒன்றுமே இல்லை. மேலே இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கீழே வந்து இதில் என்ன இருக்குன்னா, சரி தப்பாக சொல்லிட்டேன். மேலே இதுலேயும் இன்ஃப்ளோ இருக்கு, கீழே என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் கீழே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, மேலே இருந்து இன்கம் இருக்கு, இன்ஃப்ளோ இல்லை இன்கம் இருக்கு, சரிங்களா? அதான் ஒரு ரிலேஷன் மாதிரி சொல்றேன். மேலே இன்கம், பட் இட் இஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஓகேங்களா? அக்கௌண்டிங்ல என்ன ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அது ஆவரேஜில் இருக்கு. கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் இதுவும் ஆவரேஜில் இருக்கு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லை. இதுலேயும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம், பட் ஆனால் அது வந்து வெர்ஷன் 3 வெர்ஷன் இருக்கு, அதை நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இன்டெப்தா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ்க்குள்ள போகலாம். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் வந்து ஐசியில் டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறேன், பிகாஸ் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டிஸ்கஷன் வந்து லைக் அந்த ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் போகிறேன், சரிங்களா? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாச்சு ஐஆர்ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த பாயிண்ட், வேற ஒன்றுமே இல்லை. இட் இஸ் த பாயிண்ட் வேர் NPV, sorry, present value of cash inflow minus present value of cash outflow gives is equal to 0. It is a point where இந்த ரெண்டு மைனஸ் பண்ணா 0 ஆகிறது, சரிங்களா? இந்த present value of cash inflow minus present of value of cash outflowனா என்னன்னு கேட்டீங்கன்னா nothing but NPV, சரிங்களா? NPV is equal to present value of cash inflow minus present value of cash outflow. டன். என்பிவினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, ஐஆர்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்பிவினா அது present value of cash outflow, inflow minus cash present value of cash outflow is equal to 0 போட்டா IRR, கரெக்டா? அப்போ is equal to 0 போட்டா IRR னா when NPV is equal to 0 is equal to IRR, ஆமா அப்படின்னு கேட்டா ஆமா, சரிங்களா? IRR is the rate at which NPV of the future cash flows, both incoming and outgoing from a project or investment, becomes 0. அவ்வளவுதான். It helps it evaluating whether a project is worth investing in or not. அதுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம், சரிங்களா? ஐஆர்ஆர் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கால்குலேட்டிங் ஐஆர்ஆர் பார்ப்போம். பிகாஸ் நம்ம ஐஆர்ஆர் வந்து இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ல வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் மட்டும் யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் யூஸ் பண்ணோம். நீங்கள் இஃபோட்டால் செக் பண்ணி பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நம்ம வந்து நிறைய சால்வ் பண்ணோம் ஐஆர்ஆர் வச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்தீங்கன்னா இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதில் தான் பேசிக்ஸ் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுலேயே லைட்டாக பேசிக்
பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து இன்டெப்த்தில் இதுவும் ரொம்ப பேசிக்காக சொல்லலாம். திரும்பி ரிப்பீட் பண்ணுவேன் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஐஆர்ஆர் நல்லா தெரியும்னா இது கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறேன். இது வந்து ப்ரீ டிட்டர்மைனண்டாக இந்த அமௌண்ட்ஸ்லாம் இருக்காது. நான் ஒரு வாட்டி நான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாதான் இந்த ஐஆர்ஆர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிரிப்புக்கு வந்துடும். இஃப் அட்டால் நியூவாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கிரிப்பு கொண்டு வரதுக்காக தான் இது. இஃப் அட்டால் உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியாதுன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிரிப் கிடைக்கும். இது ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரப்போகுது. சும்மா நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக எழுதிட்டேன். சரிங்களா? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட் நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஐஆர்ஆர் இது நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கேஷ் ஃப்ளோஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 0. ஓகேங்க, கரண்ட் இயர் வந்து 0. இது கரண்ட் இயர்ல நம்ம பொதுவாக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வரும். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கான கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோவாக இருந்தால் இங்கே இன்ஃப்ளோ, செகண்ட் இயருக்கான இன்ஃப்ளோ, தேர்ட் இயருக்கான இன்ஃப்ளோ இங்கே போடுவோம். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் சம் பர்சன்டேஜ் இங்கே எடுப்போம், சம் பர்சன்டேஜ் இங்கே எடுப்போம். இது இங்கே வர டெசிஷன் ஃபஸ்ட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு எடுப்போம் பார்த்தீங்களா பர்சன்டேஜ், அதோட டெசிஷன் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது பொறுத்து தான் இங்கே இருக்கிற எடுக்க போகிற பர்சன்டேஜ்க்கான ஊன்றுகோல். இஃப் அட் ஆல் இது வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாசிட்டிவ்ல தான் வரணும். சரிங்களா? பாசிட்டிவ் அப்பதான் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் பிட்வீன்ல தான் 0 வரும். சரிங்களா? நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பிட்வீன்ல தான் 0 வரப்போகுது. அந்த 0 என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐஆர்ஆர். சரிங்களா? ஐஆர்ஆர் டெக்னிக். சரி, இது சொல்றியடா அது எப்படின்னா, இப்போ இங்க வந்து 10 இருக்கு, 10% எடுக்கிறோம்னா இங்க நெகட்டிவ்ல வந்துச்சு வைங்களேன். அப்போ இந்த நம்ம அதை சால்வ் பண்ணும்போது நான் வந்து ஃபர்தரா சொல்றேன். சரிங்களா? இந்த இப்போ நம்ம வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுப்போம். இந்த இன்ஃப்ளோ எல்லாத்தையும் இந்த கேஷ் அவுட் ஃபர்ஸ்ட் இப்போ அவுட் ஃப்ளோவில் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஒன்று தான் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எடுத்தாலும் இங்கே ஒன்று தான் இருக்கும். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ கரண்ட் இயரில் நம்ம இப்போ வந்து 100 rupees 110 rupees சொன்னேன். இது இங்கே 110 rupees போகுது. 10 years கழிச்சு இருக்கிறது தான் 110 ஆக போகுது. 100 rupees ப்ரெசென்ட்ல 100 rupees தான் இருக்க போகுது. ஸோ ஃபியூச்சரில் இருக்கிற இன்ஃப்ளோஸ் இதெல்லாம் இயர் 1ல அடுத்த வருஷம் கிடைக்க போகிற இன்ஃப்ளோ, செகண்ட் இயர்ல வர இன்ஃபோ, தேர்ட் இயர்ல வர இன்ஃபோ, அதெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூல கொண்டு வர போறோம். இந்த 1 இயர் கழிச்சு வர இன்ஃப்ளோ வந்து ப்ரெசென்ட்ல வந்தா எவ்வளோ, செகண்ட் இயர்ல வர போற இன்ஃப்ளோ வந்து கரண்ட் இயர்ல வந்தா எவ்வளோ, அதெல்லாம் இப்போ ஜென்ரலா இங்க இந்த எக்ஸாம்பிளே பாருங்க. இந்த 1 lakh இதோட கம்பேர் பண்ணா அது வேலிடா இல்லைன்னா வேலிட் இல்லை. ஏன்னா இது இயர் 0ல இருக்க 1 lakh rupees அவுட்ஃப்ளோ, இது இயர் 1 அதுக்கப்புறமா கிடைக்க போற இன்ஃப்ளோ இயர் 2. அப்போ இந்த 30,000 வந்து கரண்ட் இயர்ல 30,000 இருக்குமா? கிடையாது, இதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னல அந்த இது வந்து 110, இந்த 30,000 110 நான் வச்சுக்கோங்க. அப்போ கரண்ட் இயர்ல 100 தானே இருக்க போகுது. ஸோ சம்திங் கம்மியா தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த சம்திங் கம்மியா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கு கொண்டு வரோம். ஓகேங்களா? ப்ரெசென்ட் வேல்யூக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல இருந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரும். அந்த ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரதுக்காக ஹெல்ப் பண்றது தான் அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஜென்ரலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 எடுப்பேன். எல்லா கொஸ்டினுக்கும் 10 எடுத்து அதுக்கு நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா இங்க வர பொறுத்து நான் வந்து இங்க இருக்கிறது டெசிஷன் எடுப்பேன். அது எப்படி இந்த சம்ல பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ எடுக்கிறேன். இது நான் சம் போட போகிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 1 lakh மைனஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே 10% எடுப்பேன். சரிங்களா? 10% எடுத்துக்கிறேன். இதுலையும் இதில் 1 தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இயர் நாட்டில் 1 தான் வரப்போகுது. ப்ரெசென்ட் வேல்யூ கேஷ் ஃப்ளோ வந்து 1 lakh, ப்ரெசென்ட் வேல்யூ 1 lakh தான். சரி, இப்போ இது போட்டாச்சு. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கேஷ் இன்ஃப்ளோஸ்லாம் எது இல்லாமா 30,000, 40,000, 50,000 கேஷ் இன்ஃப்ளோஸ்லாம் எழுதிட்டேன். சரி, இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் அட் 10% கொடுத்தாச்சு. இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படின்னு கண்டுபிடிப்போம். கொஸ்டின்ல சம்டைம்ஸ் கொடுப்பான், சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டான். சம்டைம்ஸ் கொடுக்காத போது நம்ம வந்து வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ கொடுத்தானா அந்த அமௌண்ட் தான் அவன் என்ன ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பான். அதாச்சும் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் அது என்ன வேல்யூ கொடுக்குறானோ அது அமௌண்ட் தான் கரெக்டாக எடுக்கணும். இப்போலாம் வந்து பாயிண்ட்லேருந்து 3 digit பாயிண்ட்க்கு அப்புறம் 3 digit இருந்துச்சுன்னா அந்த 3 digit தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி,
நம்ம இப்போ கால்குலேட் பண்ணும்போது எப்பவுமே 4 டிஜிட் நான் எடுப்பேன் சரிங்களா. இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுவோம், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னா ஒண்ணுமே இல்லை. இது எப்படி கால்குலேட் பண்ணா 1/1 + r the whole power n. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம ஃபார்முலா போட்டு நம்ம கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணலாம் கிடையாது. நான் வந்து கால்குலேட்டர் ட்ரிக் இருக்கு, அது சொல்றேன். இப்போ 1/1 + r the whole power n இருக்கா, 1/1 + r என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் 0.1 சரிங்களா. இது ஓகே டன். த ஹோல் பவர் n அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஹோல் பவர் 1 இருக்கும், செகண்ட் இயருக்கு ஹோல் பவர் 2 இருக்கும், தேர்ட் இயருக்கு ஹோல் பவர் 3 இருக்கும் சரிங்களா. அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இன்ஃப்ளோஸ் வந்து நிறைய இருக்கு, இயர் நிறைய இருக்க போயிட்டே இருக்கும். இது ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ண முடியுமானா நம்ம கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதுக்கு நம்ம கேல்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ கீழே என்ன இருக்கு 1 + 1.1, அப்போ 1.1 சரி 1/1.1 எடுத்துப்போம். கால்குலேட்டர் நான் சொல்றது வரீங்க 1 போட்டு டிவைட் பை அப்படின்னு நம்பிட்டு கீழே 1 + 1.1னா 1.1 நீங்க வந்து மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ 1.1 கீழே இருக்கு. அப்போ 1 டிவைட் பை நம்பிக்கிறீங்களா, கீழே வந்து 1.1 போட்டா 1.1 போட்டு ஈக்குவல் டு அமுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்லும் போது அமுக்குங்க. இப்போ அமுக்குங்க, அமுக்கியாச்சு. அமுக்கிட்ட பிறகு என்ன வருது 0.90909 வருது சரிங்களா. இதுதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணது வந்து 1 + 0.1 கீழே டினாமினேட்டர் மட்டும் சொல்றேன் நான் சரிங்களா. இது வந்து இப்போ இதுதான் கால்குலேட் பண்ணிருக்கு சரிங்களா. இப்போ நீங்க நீங்க வேற எதுவுமே இன்டூ எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா. பண்ணாம திருப்பி ஒரு ஈக்குவல் டு அமைக்கிறீங்களா. இப்போ நீங்க கால்குலேட் பண்ணது வந்து என்ன தெரியுமா 1/1 + 0.1 டிவைடட் பை இது ஹோல் பவர் 2. ஸோ நீங்க ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண நீங்க வந்து ஸ்கொயர் கியூப் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, அது என்னது 1/1.1. அப்போ அது என்னது 0.9091 சரிங்களா. 4 டிஜிட் எடுப்போம். அப்போ அடுத்த இன்னொரு ஈக்குவல் டு அமுக்குனா 0.8264 வருதா. இன்னொரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க, என்ன வருது 0.7513. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் சரிங்களா. இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. கேஷுவல் கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா இஃப் அட் ஆல் நீங்க வந்து இயர் 3ல இருக்கீங்கன்னா, இஃப் அட் ஆல் நீங்க ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கேஷுவல் கால்குலேட்டர்ல மேல அந்த டிஜிட்ஸ் காமிக்கும்ல, அதுல 5 காமிக்கும் சரிங்களா. நீங்க அப்போ வந்து இயர் 7 கண்டுபிடிக்கும் போது மேல டிஜிட்ல 9 இருக்கும். அப்போ 2 டிஜிட்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ மேல அந்த 05 இருக்குல்ல, அது ஜிடி ஈக்குவல் டு மேல இருக்கும் 05. அது நான் சொல்றேன் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான். நீங்க வந்து எண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இஃப் அட் ஆல் நீங்க வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் தான் சரிங்களா. அதே போல சம்டைம்ஸ் வந்து இது கான்ஸ்டன்டா இருக்கும் சரிங்களா. இப்போ 30,000 இன்ஃப்ளோஸ் வந்து 30,000 40,000 50,000 இருக்கு. அது போல 30,000 30,000 30,000 இது கான்ஸ்டன்டா இருந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அட் 10% கால்குலேட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம்ல, இந்த 0.9091 0.8264 0.7513 இதெல்லாம் பிளஸ் பண்ணி நம்ம இது ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணுறது பதிலா இந்த 30,000 காமனாக ஒன்று எடுத்துக்கலாம். 30,000 இன்டூ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது 0.9091 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி இந்த 30,000 மைனஸ் பண்ண மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுவும் இதுவும் ஒன்றா தான் இருக்க போகுது சரிங்களா. தனித்தனியாக 30,000 இன்டூ 0.9091 அண்ட் 30,000 இன்டூ 0.8264 30,000 இன்டூ 0.7513 மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கும் வெறும் 30,000 காமன் எடுத்துட்டு 30,000 இன்டூ இந்த மூணுத்தையும் டிஃபர் ஆகுதுல்ல, அது மூணுத்தையும் பிளஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும். அதையும் 30,000 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் வந்து ஈக்குவலா தான் இருக்கும் சரிங்களா. நம்ம அப்போனா இந்த மூணுத்தையும் பிளஸ் பண்ண அமௌண்ட் வந்து நம்ம தனித்தனியாக கேல்குலேட்டர்ல ஆட் பண்ணோம்னா தேவையில்லை. நம்ம அது எப்படி கால்குலேட் பண்றோம்னா 1/1.1 எப்பவுமே பண்றீங்களா ஈக்குவல் டு
ஃபர்ஸ்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சா, ஈக்குவல் டு செகண்ட் இயர் கண்டுபிடிச்சா, ஈக்குவல் டு தேர்ட் இயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எதுவுமே நீங்க பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். 0.7513 இருக்கு. அப்படியே ஜிடிஎம்னா த டோட்டல் ஆஃப் நீங்க இது வரைக்கும் பண்ணது 3 இயர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 30,000 இன்டூ 2.48 6 9. ஓகேங்களா, இதுதான் டோட்டல் ஆஃப் 3 இயர்ஸ் போட்ட ஆன்சர் வந்துடும். இப்போ நான் இது 30,000 3 இன்ச்ல வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதுல கொஸ்டின் அப்படி கொடுக்கல. இந்த ஆட் பண்ணது இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிவிஏஎஃப் இருக்கும் சொல்லுவாங்க. பிவி பிரசன்ட் வேல்யூ அனுட்டி ஃபேக்டர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிஎஃப்னு சொல்றது வந்து இன்னொன்று சொல்லுவாங்கன்னா பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி இப்போ இது வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுத்தேன். நீங்க இது சம்ம போடும்போது உங்களுக்கு பண்ண கூடாது, அதனால இப்பயே பேசிக்ஸா சொல்லி தந்துடுறேன். 30,000 இன்டூ இது மல்டிப்ளை பண்ணுங்க. 30,000 இன்டூ 9091 போட்டால் என்ன வருது, 27,273. 30,000 இன்டூ 0.9091. அதே மாதிரி 40,000 போடணுங்க. 40,000 இன்டூ 0.8264. 33,056. 50,000 இன்டூ 0.7513 போட்டால் 37,565 plus 33,056 plus 27,273 minus 1 lakh. இப்போ இது 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 மூணு பிளஸ் பண்ணி -1 lakh போட்டா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ என்ன வருதுன்னா என்பிவி, அதாச்சு 2,106. சரிங்களா, நான் இது என்பிவின்னு எதுக்கு சொல்றேன்னா, எதை என்பிவி சொல்றேன்னா இது இட் இஸ் த என்பிவி அட் த பர்சன்டேஜ் ஆஃப் 10%. ஏன்னா கேஷ் இன்ஃப்ளோ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ இது. சரிங்களா, மைனஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ gives us என்பிவி. இஃப் அட் ஆல் என்பிவியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% வந்தா இதுதான் என்பிவி. சரிங்களா, கம்பெனியோட என்பிவி. ஜஸ்ட் ஐஆர்ஆர்ல சொல்லும் போது இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ சொல்லும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். என்பிவி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அட் இங்க என்னடா எடுப்ப, இங்க ஒரு பர்சன்டேஜ் எடுக்கும், அது என்னதான் எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இங்க நெகட்டிவ் நம்பர் இருக்கு. அப்போ இந்த நம்பர்ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் இங்க தேவைப்படுது. சரி, பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர்ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் வரணும்னா, சரி நெகட்டிவ் நம்பர்ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் வரணும்னா we should gain some amount. நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ we need some amount. அப்போ இருக்கிற நம்பர்ஸோட அதிகமாக நம்பர்ஸ் வேணும்னா என்பிவி வந்து பாசிட்டிவாக மாறணும்னா நம்ம டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து கம்மி பண்ணணும். ஸோ வைஸ் வெர்சா, இஃப் அட் ஆல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா, இஃப் அட் ஆல் இப்போ அந்த 10% எடுக்கும்போது இங்கே 2,106 வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு வந்து இன்னொரு என்பிவி வந்து நெகட்டிவ்ல தேவைப்பட்டிருக்கும். அந்த நெகட்டிவ்ல தேவைப்பட்டிருக்க என்பிவி வர்றதுக்கு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு நம்ம வந்து அமௌண்ட் குறைப்போம். கரெக்டுங்களா, அந்த அமௌண்ட் குறைக்கணும்னா நம்ம டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த கேஸில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் குறைக்கணும். குறைக்கும் போது 10%லேருந்து குறைச்சா என்ன வரும், 5% குறைப்போம். சரிங்களா, 5%ல் சால்வ் பண்ணி பார்ப்போம். 5%ல் சால்வ் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்னா 1. அதே மாதிரி 1/1.05 ஈக்குவல் டு போட்டால் 0.9523 24 எடுக்கலாம். அதே போல் இன்னொரு ஈக்குவல் டு போனால் அதே மாதிரி போட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதோட இது எப்படி போடணும். இப்போ இந்த இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை இந்த கேஷ் ஃப்ளோ கூட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இந்த கேஷ் ஃப்ளோ கூட மல்டிப்ளை பண்ணான்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். 1 × 1 lakh 1 lakh 0.9524 × 30,000
28,572. 0.9070 into 40,000, 36,280. அதே மாதிரி 0.8638 into 50,000, 43190 plus 36,280 plus 28,572 minus 1 lakh போட்டா 8,042 வருது. சரியா? இப்போ இது வரைக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 8,042க்கும் 2,106க்கும் நடுவுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஜீரோ கிடைக்கும். அதாச்சு இந்த 10% அண்ட் 5%குள்ள 5%க்கு மேல மோர் தென் 5% அண்ட் 10%குள்ள தான் ஒரு பர்சன்டேஜ்ல தான் என்பிவி வந்து நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவில் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இன்டர்போர்ட்ல இந்த ஃபார்முலா வச்சு நடுவில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா இது என்ன ஃபார்முலானா ஐஆர்ஆர் இஸ் டு லோயர் ரேட், அதாச்சும் 5%. இப்போ நம்ம இந்த டேபிள் இருக்கிறது 5%. இதில் 10 லோயர் 5 தான் லோயஸ்ட். சரிங்களா? 5க்கு மேலே தான் இருக்க போகுது. ஸோ 5 ப்ளஸ் இதுதான் நம்ம அந்த பேபேக் பீரியட் நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது போல இந்த மாதிரி ஃபார்முலா போட்டாதான் 5க்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ என்பிவி ஆஃப் லோயர் ரேட், அதாச்சும் இந்த என்பிவி நெகட்டிவ்ல இருக்குல்ல, சாரி பாசிட்டிவ், ஸோ என்பிவி ஆஃப் லோயர் ரேட் இங்கே இருக்கு. 5%ஓட என்பிவி வந்து 8,042 divided by NPV of lower rate minus NPV of higher rate. அப்பனா 8,042 minus 2,106 into higher rate minus lower rate. அப்பனா இது 10 minus 5. சரிங்களா? நம்ம சால்வ் பண்ணா இது நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, நான் டிக்டேட் பண்ணுங்க. ஸோ இதை நான் வந்து மேலே எழுதுறேன். அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஐஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் லோயர் ரேட் என்ன 5 ப்ளஸ் என்பிவி ஆஃப் லோயர் ரேட் ஃபார்முலா கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. என்பிவி ஆஃப் லோயர் ரேட் வந்து 8,042, 5%ஓட என்பிவி டிவைடட் பை என்பிவி ஆஃப் லோயர் ரேட் 8,042 மைனஸ் என்பிவி ஆஃப் ஹையர் ரேட் என்ன 2,106 நெகட்டிவ்ல இருக்கு, அப்போ ப்ராக்கெட்ல போட்டுங்க இன்டூ ஹையர் ரேட் மைனஸ் லோயர் ரேட், ஸோ 10 minus 5. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணா கீழே டினாமினேட்டர் முதல்ல கால்குலேட் பண்ணலாம். 8,042 பிளஸ், ஏன்னா மைனஸ் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறிடும். ஸோ பிளஸ் 2,106 போட்டால் கீழே டினாமினேட்டர் கிடச்சிருமா 10,148 டிவைடட் பை ஈக்குவல் டு இன்டூ 8,042 போட்டிங்கன்னா நியூமரேட்டர் அதாச்சு டினாமினேட்டர் மேலே போய் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? இந்த இது கால்குலேட் பண்ணா இப்போ டிவைட் பை ஈக்குவல் டு இன்டூ 8,042 போட்டிங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன திருப்பி சொல்கிறேன். 8,042 ப்ளஸ் 2,106 போட்டுட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு டிவைட் பை ஈக்குவல் டு அப்புறமா இன்டூ 8,042 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? அதில் இன்டூ 5 போடுவேன். இன்டூ 5 போட்டால் அதாச்சும் 10 minus 5 is equal to 5 போட்டால் இந்த வேல்யூ ஃபுல்லாக கிடச்சிருமா, ப்ளஸ் 5 போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. சரிங்களா? ஈக்குவல் டு 8.9624%. அதாச்சும் நான் இங்கே எழுதியிருக்க ஆன்சர் வந்துருச்சா? சரி, டன். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. இஃப் அட் ஆல் டெசிஷன் எப்படி எடுப்போம், ஐஆர்ஆர்ல இருந்து எப்படி டெசிஷன் எடுப்போம்னா ஐஆர்ஆர் இஸ் ஹையர் தான் ஈக்குவல் டு கட் ஆஃப் ரேட்னா, கட் ஆஃப் ரேட்னா டபிள்யூஏசிசி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்க வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, லைபிலிட்டிஸ், டெப்ட்,
அண்ட் லோன்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணி வரது தான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கரெக்டா? இந்த சைடு வருது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 10% வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண எக்ஸாம்பிள் இது இன்வெஸ்ட்மெண்ட் அதாச்சும் ஐஆர்ஆர் வந்து 8.9624. ஐயோ, 86,924% வச்சுக்கோங்க. இப்போ அட் திஸ் பாயிண்ட் வந்து என்பி வில் பிகம் 0. சரிங்களா? அப்போ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஃப் நம்ம வந்து இன்வெர்ஸ் வரும் சொல்லல. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணானா, இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணானா என்பிவி வந்து குறையும், என்பியோட அமௌண்ட். அப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இல்லை, 8.9லேருந்து 10 போகையில் என்பிவி நெகட்டிவ்ல போகும், 0லேருந்து கம்மியாக போகும். அப்போ அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக தப்பா? தப்பு. பிகாஸ் என்பிவி வந்து என்னது, கேஷ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது என்பிவி. சரிங்களா? அது என்பிவி கான்செப்டில் பார்ப்போம். சரிங்களா? அது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும். நம்மளால ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோலேருந்து ப்ரெசன்ட் இது கேஷ் இன்ஃப்ளோ விச் இஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நடக்கிறது வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோலேருந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பண்ணையில் நம்மளுக்கு வேலிடான கம்பேரிசனில் வர நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ கிடைக்கும். சரிங்களா? அதுதான் என்பிவி. அது வந்து நெகட்டிவாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அந்த ப்ரொபோசலை. ஸோ இப்போ வந்து 8.9லேருந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இல்லை, அதாச்சும் இங்கே பாருங்க, டிஃப்ரென்ஷியல் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ண இல்லை, அமௌண்ட்டு குறையும். ஸோ 8.9லேருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணையில் இந்த என்பிவி வந்து குறைஞ்சுன்னா 0க்கும் கம்மியான வரும், நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ்ல இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். சரி, அப்போ சிம்பிள் ஒன்றும் இல்லை. இந்த 8.92624ல் என்பி வந்து 0வா? அப்போது 10%ல் என்ன வரும்? -2106. அக்செப்ட் பண்ணுவியா? மாட்டேன். நெகட்டிவ்ல இருந்தால் அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ நெகட்டிவ்ல இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் பிஹைண்ட் இட். அப்போ சிம்பிளாக பார்த்தா ஐஆர்ஆர் வந்து கட் ஆஃப் ரேட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவேன், கட் ஆஃப் ரேட்டோட அது கம்மியாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்பிவினா என்னன்னு பார்ப்போம். இப்போ என்பிவினா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஐஆர்ஆர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்பிவி மற்றதுலாம் மோஸ்ட்டாக சீக்கிரம் அமைஞ்சிடும். இப்போ நம்ம இந்த அவுட்ஃப்ளோ, சாரி, இங்கே காமிச்சிட்டேன். இந்த அவுட்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ பண்ணோம்ல, அதுதான் இந்த அமௌண்ட்டு. அதே போல் அந்த அமௌண்ட் என்பிவி. சரிங்களா? அதே போல் ஆனால் இதில் என்ன தெரியுமா, நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்ன தெரியுமா, கொஸ்டின்லேயே அவன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருவான். அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிப்பேன். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் மெத்தட் யூஸ்ட் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டு எவாலுவேட் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நம்ம இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ பார்த்தா ப்ராஃபிட்டபிலிட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். இட் calculates the difference between the present value of cash inflows and present value of cash outflows over a period of time. இது நம்ம சொன்னதுதான். இஃப் அட் ஆல் என்பிவி வந்து 0க்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ண ப்ரொபோசலை, நெகட்டிவ்ல இருந்தனா, அதாவது 0 கீழே இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ண ப்ரொபோசலை. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ல ஹையர் என்பிவி தான் சூஸ் பண்ணணும். இருக்குல்ல, அதிகமாக இருக்கிற ப்ராஃபிட்டபிலிட்டி தான் சூஸ் பண்ணணும். சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் என்பிவி பார்த்தா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 கொடுத்துருக்கான். இது எக்ஸ்பெக்ட் த கேஷ் it expects the following cash inflows over 4 years. 4 இயருக்கு நம்ம வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஆனால் டிஸ்கவுண்ட் ரேட் அவன் கொடுத்துட்டான். பார்த்தீங்களா? டிஸ்கவுண்ட் ரேட் அதாவது 10%. அதாச்சு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துட்டான்னா அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே நான் ஜென்ரலாக நம்ம 10% எடுப்போம், அப்புறம்
5% அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ்ல இருந்தா இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தா டிஃபரன்ஷியல் ஃபேக்டர் குறைப்போம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது வந்து 10% அசம்ஷன் எடுத்தோம், அதுக்கப்புறம் 5% குறைச்சோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து டிஸ்கவுண்ட் ரேட் கொடுத்துட்டான், எனக்கு டிஸ்கவுண்ட் ரேட்லாம் இருக்கு. இது வந்து அட் திஸ் பாயிண்ட் என் பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஜீரோவா கூட இருக்கலாம், சரிங்களா. எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல இஃபட்டால் அவங்க 12 கொடுத்தா 12ல கேல்குலேட் பண்ணும் இந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல. ஆனா இந்த இதுல ஐஆர்ல இல்ல, இப்போ இங்க எதுவுமே கொடுக்கல, இங்க அவங்க இந்த பர்சன்டேஜ் கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல ஐஆர்ஆர்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இங்க 50ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 20ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம், 5ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம், எதுல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு அது வந்து தடையே இல்லை. ஆனா எக்ஸாம்ல கொஸ்டின்ல வந்து டிஃபரன்ஷியல் ஃபேக்டர் வந்து இப்போ 5 and 3 கொடுத்ததுன்னா 5 and 3 வச்சு தான் நீங்க சால்வ் பண்ணணும், சரிங்களா. இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த டீடைல்ஸ் 5 and 3யோட பிவி ஐஎஃப் கொடுத்துருப்போம், ஓகேங்களா. இந்த அமௌண்ட்லாம் கொடுத்துருப்போம் அப்படின்னா அந்த அமௌண்ட் அந்த ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அதாச்சு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா. சரி, இப்போ 10% கொடுத்துட்டோம். 10%னா நம்ம கேல்குலேட் பண்ண இல்லை, இந்த கேஷ் ஃப்ளோஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் போட்டால் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம கேல்குலேட் பண்ணையில் நம்மளுக்கு நெகட்டிவ்ல வருதுன்னா நியூக்ளியஸ் நெகட்டிவ், ஸோ ரிஜெக்ட் த ப்ராப்ளம், முடிஞ்சு, சிம்பிள். அதே தான் நான் இப்போ சொன்னேன்ல, internal rate of return method considers the time value of money, the initial cash investment, and all cash flows from the investment. Okay, simple. But unlike the net present value method, the internal rate of return method does not use the desired rate of return. அதாச்சும் ஏற்கனவே டெசைட் பண்ண ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருப்பான்ல, ஏற்கனவே கொஸ்டினே கொடுத்துருக்கான், ஆனால் ஐஆர்ஆர்ல கொடுக்கல பார்த்தியா, அப்போ அது யூஸ் பண்ணல. பட் எஸ்டிமேட்ஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் தட் மேக்ஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அதாச்சும் அது எஸ்டிமேட் பண்ணும். என்னதுன்னா என்ன எஸ்டிமேட் பண்ண போகுதுன்னா டிஸ்கவுண்ட் ரேட் எஸ்டிமேட் பண்ண போகுது. என்ன டிஸ்கவுண்ட் ரேட்னா ரெண்டு டிஸ்கவுண்ட் ரேட்டை கம்பேர் பண்ண போகுது, இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ரேட், இந்த ஒரு டிஸ்கவுண்ட். இது ரெண்டுத்தையும் அசம்ஷன் எடுத்து கம்பேர் பண்ணல, நடுவில் தான் ஜீரோ வரப்போகுது. இதில் ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ், நடுவில் தான் ஜீரோ வரப்போகுது. அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு நடுவில் எந்த இடத்துல ஜீரோ வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன கண்டுபிடிப்போம்னா நம்ம வந்து ஐஆர்ஆர்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆறு தான். ஆறுனா இந்த டிஸ்கவுண்ட் ரேட், ஓகேங்களா. டிஸ்கவுண்ட் ரேட் தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம், சரிங்களா. இதை தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து ஐஆர்ஆர்ல கேல்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து ஐஆர்ஆர்ல ஆறு தான் கண்டுபிடிக்கிறது மெயின் டாஸ்க். ஆனால் இந்த என்பிஎல் வந்து டாஸ்க் வந்து ஆறு கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஆறு கொடுத்துருப்பான், அந்த ஆறை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அந்த என்பிஏ கால்குலேட் பண்ணணும், சரிங்களா. அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறது தான் இதோட டாஸ்க். அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது தான் இதோட டாஸ்க், என்பிவி, சரிங்களா. சிம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஆர்ஆர் அண்ட் என்பிவி. சரி, பிஐன்னு என்ன, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், டிசைரபிலிட்டி ஃபேக்டர்ஸ், ப்ரெசென்ட் வேல்யூ இண்டெக்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மூணு பேர் இருக்கிறதுக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னா இப்போ நெட் ப்ரெசென்ட் வேல்யூல என்ன போட்டோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் போட்டோம். ஆனால் இது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ல அப்படியே டிவைட் மட்டும் பண்ணுவோம். அதுல வந்து மைனஸ் பண்ணும், இதை டிவைட் பண்ண போறோம், அவ்வளோ சிம்பிள். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் டிவைட் பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். மேலே எப்பவுமே கேஷ் இன்ஃப்ளோஸ் தான் வரும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி சரி, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளோஸ் அப்புறம் அவுட்ஃப்ளோஸ், ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளோஸ் அப்புறம் அவுட்ஃப்ளோஸ், ஓகேவா. இதை டிவைட் பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து இது அக்செப்ட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு டெசிஷன் ரூல் வந்து இஃப் அட் ஆல் பிஐ வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அக்செப்ட், பிஐ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா மோர் தென் ஆர் ஈக்குவல் டு, இஃப் அட் ஆல் ஈக்குவல் டு 1 ஆனா கூட நம்மளோட டெசிஷன் தான், அக்செப்ட் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ரிஜெக்ட், சரிங்களா. சரி, இது நம்ம பார்த்தாச்சு. ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ், டெசிஷன் ரூல், அவ்வளோதான். இப்போ டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். This is similar to payback period except the cash flows here are discounted at predetermined rate. ஒன்றுமே இல்லை, அதில் கேஷ் ஃப்ளோஸ் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எடுத்து போட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். இஃப் அட் ஆல் குமுலேட்டிவ் பண்ணும்போது அப்படியே கேஷ் ஃப்ளோஸ் அப்படியே இருக்கிறத வந்து குமுலேட் பண்ணி இது பண்ணும். ஆனால் இங்கே வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, அதாச்சும் ஆறு கொடுத்துருப்போம், அந்த ரேட் வச்சு
டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் குமுலேட்டிவ் போட்டு கண்டுபிடிப்போம். அதான் டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட். ஈஸி தானே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 30,000 கேஷ் அவுட்லே. அப்போனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 30,000 போகுது. இப்போ 30,000 வர வரைக்கும் நம்ம வந்து குமுலேட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எதெல்லாம் ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணிட்டு குமுலேட்டிவ் பண்ணணும். வித் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ 6,000. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அங்கண்ணா இல்லை குமுலேட்டிவ் கிடையாது. ஏன்னா இங்கே 6,000 வந்து கண்டினியூஸாக எத்தனை இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு வருது. அப்போ 30,000 டிவைட் பை 6,000 போட்டு நம்ம என்ன போடுவோம் 5 இயர்ஸ்ன்னு போட்டு போகிறோம். ஆக்சுவலாக கொஸ்டினில் 5 இல்லை. 30,000 வந்து அவுட்ஃப்ளோ, 6,000 வந்து கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்துட்டே இருக்கு. எப்போ நம்ம வந்து 30,000 அச்சீவ் பண்ணோம்னா 5 இயர்ஸில், அதாச்சும் 30,000 டிவைட் பை 6 போட்டு நம்ம 5 இயர்ஸ்ன்னு போடும். அது என்னன்னு சொல்லி இங்கே காமிக்கிறது இந்த ஃபார்முலா. இப்போ டாலி கான்ஸ்டண்டாக இருக்குல்ல, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை ஆனுவல் நெட் கேஷ் ஃப்ளோ. இது ஆனுவல் நெட் கேஷ் ஃப்ளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டினில் வந்து கொடுத்தனால ஆனுவல் நெட் கேஷ் ஃப்ளோ இன்ஃப்ளோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டாச்சு. 5 இயர்ஸ் ஜென்ரலாக பேபேக் பீரியட் இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம டிஸ்கவுண்டட் பேபேக் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் 15%. அவங்க 15% வச்சு கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த கேஷ் ஃப்ளோஸ்லாம் இருக்கா 6,000 ஃபார் 10 இயர்ஸ் 15%க்கு போகணும். சரிங்களா. 15% போட்டானா என்ன ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணும் 15%க்கு 1/1.15 போட்டால் 0.86956 வருதா. அப்போ 0.870 அது மாதிரி போடுறாங்க. 6,000 இன்ட்டு இது போட்டால் இது வரும். அதே மாதிரி 6,000 இது இன்ட்டு அது ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணிட்டே போகும்போது இது கிடைக்கும். இதுதான் இது இன்ட்டு பண்ணி இது போட்டுட்டே வரணும். இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு இதையும் ஆட் பண்ண இது வரும். அதே போல் இதையும் ஆட் பண்ண இது வரும். இதையும் ஆட் பண்ண இது வரும். அப்படியே குமுலேட்டிவா ஆட் பண்ணிட்டே போகணும். சாரி, இதையும் ஆட் பண்ண இது வரும். குமுலேட்டிவா ஆட் பண்ணிட்டே போகணும். சரிங்களா. ஆட் பண்ணிட்டே போனால் கடைசியாக நம்ம வந்து 30,114 ரீச் பண்ணுவோம். எப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு தேவை 30,000 வரணும் அட் லாஸ்ட். அப்போ 30,000 வரணும்னா இங்கே பிட்வீன் 9 and 10 இயர்ஸ். ஓகேங்களா. அப்போ குமுலேட்டிவ் டிஸ்கவுண்ட் after 10 years 30,115. Therefore, our discounted payback is approximately 10 years. So 10 years கிட்டத்தட்ட இருக்கு as opposed to 5 years under simple payback. It should be noted that as required rate of return increases, இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குல்ல, நம்ம 15% இருக்கும்ல, அது இன்க்ரீஸ் ஆக டிஸ்டோரேஷன் பிட்வீன் சிம்பிள் பேபேக் அண்ட் டிஸ்கவுண்டட் பேபேக் வந்து க்ரோஸ் ஆகும். இந்த 15% 20% ஆச்சுன்னா இந்த 10 இயர்ஸ் வந்து 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் அந்த மாதிரி மாறிட்டே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த டிஸ்கவுண்ட் பேபேக்ல 10 இயர்ஸ் சொல்றாங்க. எக்ஸாம் கிட்டத்தட்ட இந்த 30,000 கிட்ட இருக்குல்ல, ஸோ 10 இயர்ஸ் பேபேக் பீரியட்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோ வந்துச்சு. இப்போ MIRR பார்ப்போம். மாடிஃபை இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா. This method is also called as terminal value method. சரிங்களா. Under this method, all cash flows apart from the initial investment are brought to the terminal value using an appropriate discount rate. நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வந்து கேஷ் அவுட்ஃப்ளோவோட மைனஸ் பண்ணும். கரெக்டா. பட் ஆனால் இந்த இதில் என்ன நடக்குதுன்னா கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படியே தான் இருக்கும். கேஷ் இன்ஃப்ளோஸ் இங்கே இருக்குமா, இந்த கேஷ் இன்ஃப்ளோஸ் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்குமா, இது எல்லாத்தையும் ஃபியூச்சருக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த இதுலேருந்து ஃபியூச்சர் எடுத்துகிட்டு போகும். சரிங்களா. ஃபியூச்சரில் இஃப் அட் ஆல் 5 இயர்ஸ் இருக்குங்க, 1 2 3 4 5 இருக்குன்னு இப்போ கேஷ் இன்ஃப்ளோஸ் இதில் இருக்குது. சரிங்களா. கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்குது. இப்போ இதுலேருந்து 5th இயர் கொண்டு போகும். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்க இன்ஃபோ 5th இயருக்கு கொண்டு போகும். 4th இயரில் இன்ஃபோ 5th இயருக்கு கொண்டு போகும். 5th இயரில் இருக்கிறது அப்படியே இருக்கும். சரிங்களா. இப்போ கடைசியாக நம்ம கிட்ட இருக்க ஒரு அமௌண்ட் வந்து 5th இயர்ல இருக்கிற அமௌண்ட்டா இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற அமௌண்ட் வந்து அவுட்ஃப்ளோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல கரண்ட் இயர்ல இருக்கிறது வந்து அவுட்ஃப்ளோ இருக்கும். 5th இயர்ல இருக்கிறது எல்லா டோட்டல் இன்ஃப்ளோவா இருக்கும். இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது தான் MIRR தான் இது. ஓகேங்களா. The MIRR is obtained by assuming a single outflow in 0 year and the terminal cash inflow as mentioned above. The discount rate which equates the present value of terminal cash inflow. அதாச்சு இந்த கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருக்கும். இந்த
கேஷ் இன்ஃப்ளோ இருக்குமா ஃபிஃப்த் இயர்ல, கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 0th இயர், இது வந்து ஃபிஃப்த் இயர்ல இருக்குமா, சம் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து இங்க வந்து ஈக்குவேட்ஸ் பண்ணணும் சரிங்களா. அந்த ஈக்குவேட் பண்ற டிஸ்கவுண்ட் ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணா எம்ஐஆர்ஆர். The decision criterion MIRR is same as IRR. That is, you accept an investment if MIRR is larger than required rate of return and reject if it is lower than the required rate of return. இங்க required rate of return is nothing but cost of capital, அதாவது weighted average cost of capital சரிங்களா. required rate of returnனா அதுதான் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எம்ஐஆர்ஆர் உங்களுக்கு வந்து தரவாயிடும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 1 lakh yields the following cash inflows. Determine the MIRR considering 12% cash cost of capital. ஓகே 12% தான் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகே இப்போ இயர் 1 இருக்கு, இயர் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. இப்போ டெர்மினல் கேஷ் ஃப்ளோஸ் கொண்டு வரணும்னா இந்த இயர் 1ல இருக்கிறது வந்து 4th இயர் கொண்டு போகணும், செகண்ட் இயர் இருக்குது 4th இயர் கொண்டு வரணும், தேர்ட் இயர்ல இருக்குது 4th இயர் கொண்டு போகணும், 4th இயர்ல இருக்குது அப்படியே தான் இருக்கும். அப்போ இது எப்படி கொண்டு வருவோம்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் சொல்லுவோம் அது ஓகேங்களா. இப்போ பொதுவாக நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரணும்னா இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் சொல்லுவோம்ல, பிவிஐஎஃப் அதாச்சு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சொல்லுவோம். இங்கே வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா. நான் வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன் 100லேருந்து 110 வரணும்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சொல்லியிருப்பேன், சாரி அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஓகேங்களா. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அது பேர். இப்போ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, அதாவது 110லேருந்து 100 கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 1/1 + r the whole power n யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அந்த நான் அந்த ஐஆர்ஆர் ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணும்போது அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லும்போது பண்ணேன். அப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 1/1 + r the whole power n போடுவாங்க. வெறுமனையா 1 + r whole power n போட்டா இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் சரிங்களா. இப்போ 12% நம்மளுக்கு தெரியும், அந்த 12% தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். அண்ட் தென் 1 lakh வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ, 1 lakh கேஷ் அவுட்ஃப்ளோ இயர் நாட்டில் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா, அதை விட்டுருங்க. இப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும் சொல்கிறேன். இப்போ இயர் 1ல இன்னும் 3 இயர்ஸ் தாண்டி நம்ம விடணும். இதை ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும், அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 3 வருஷம் தான் இருக்கு. ஸோ 3 வருஷத்துக்கு கழிச்சு இந்த 20,000 வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறதா இது. அப்போ 1 + r என்ன 0.12 the whole power 3 இப்படி தான் போகணும். ஃபர்ஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு. அதே போல செகண்ட் இயருக்கு 1 + the r whole power 2, ஏன்னா இங்க வந்து செகண்ட் இயர்ல ஃபோர்த் இயருக்கு 2 வருஷம். அதே போல 1 + r the whole power 1 தேர்ட் இயருக்கு. அதே போல ஃபோர்த் இயருக்கு எதுவுமே இல்லை, வெறுமனையா 1 போட்டு முடிச்சிடும் சரிங்களா. சரி டன். இப்போ இந்த இதுல என்னன்னு சொல்றேன். இப்போ 1 rupees இதான் இங்க எழுதுறேன். 1 rupees இது வந்து கரண்ட் இயர்ல இருக்கு. அப்போ இயர் 1ல இருக்கு சார். இப்போ இயர் 4 போகணும்னா 1.4049 rupees ஆகும் சரிங்களா. இயர் 1ல இருந்து இயர் 4க்கு போகும்போது 1.4049 rupees ஆயிடும். இதுதான் கேல்குலேஷன் சரிங்களா. 1 rupeesல இருந்து 1.4049. இது வந்து இந்த ஃபார்முலால தான் கேல்குலேட் பண்ணணும், இல்லை இது நம்ம இன்னொரு வழி இருக்கு. எப்படின்னா இப்போ வந்து 12%, 3 இயர்ஸ்க்கு தானே. அப்போ 1 + இன்னொரு வழி சொல்கிறேன், 1 + 12%, 12% + 12%. ஒரு 3 வாட்டி அடிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்க. 1 + 12% + 12% + 12%. அதான் 1.4049. இது இது இப்படி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் இதுக்கு கால்குலேட் பண்ணணும்னா என்னது 1 + 12%, 12%, 12%, ரெண்டு 12% தான். 1 + 12%, 12%. ஏன்னா 2 இயர்ஸ்லேருந்து 4th இயர்ஸ் போனால் 2 வாட்டி தான் இருக்கு. ஸோ 2 வாட்டி. அதே போல் நீங்கள் கால்குலேட் பண்ணால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த அமௌண்ட்லாம் வருமா. 1 rupees இங்கே கடைசியாக. இப்போ 20,000 இன்ட்டு இது போட்டால் ஃபியூச்சர் வேல்யூ கிடைக்கும். இது வந்து டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. ஸோ டெர்மினல் கேஷ் ஃப்ளோ இதுதான். இது கிடைச்சிருச்சா.
சரி ஓகே இது கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா நம்ம இதுக்கும் இந்த 1,60,000 ஃபர்ஸ்ட் இயர் நாட்ல நம்ம கேஷ் அவுட் வந்து 1 லேக் இருக்கு சரிங்களா. இயர் 5 ஃபோரா சாரி இயர் 4ல டெர்மினல் கேஷ் ஃப்ளோ இருக்கா. டெர்மினல் கேஷ் ஃப்ளோ வந்து 1,60,050 1,60,530 கொண்டு வந்தாச்சு. சரி அப்போ இந்த இதுக்கும் ஈக்குவேட் பண்ணும்ல ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். அதாச்சு இங்கேருந்து இது கொண்டு போகணும்னா ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கிடைக்கும் சரிங்களா. அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சானா அதுதான் எம்ஐஆர்ஆர். இப்போ இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று இந்த 1,60,530 நம்ம 1 லேக் கொண்டு போகிறதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூட மல்டிப்ளை பண்ணால் நம்ம 1/1 + r⁴ போடுவோம்ல அது போட்டால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆயிடும். ஸோ இந்த இந்த 1,60,530 வந்து நம்ம கரண்ட் இயர் கொண்டு வந்தால் ஈக்குவல் டு 1 லேக்கு. பட் ஆனால் எந்த பர்சன்டேஜ் கொண்டு வரும் நமக்கு தெரியாது. ஸோ ஆர் வந்து ஆறுனே வச்சுப்போம். ஆனால் 4 இயர்ஸ் கொண்டு வரணும் முன்னாடி அப்படின்னு போட்டு போடலாம். ஆர் எல்ஸ் இஃப் அட் ஆல் இல்லை நீங்கள் வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற கலர் எடுத்துக்கிறேன். ஆர் நீங்கள் 1,60,530 அப்படியே வச்சுக்கிட்டு 1 லேக்கை வந்து நீங்கள் வந்து யூ கேன் பிரிங் இட் டு டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. அதாச்சும் 5th இயர் கொண்டு வரலாம். நீங்கள் 1 லேக் வந்து 1 + r⁴ நீங்கள் 4th இயர் கொண்டு வரலாம். சிம்பிள். இது நீங்கள் ரெண்டுத்தில் எப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ். நான் இப்போ வந்து நான் ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 1,60,530 விச் இஸ் அன் அவுட் ஃப்ளோ. ஆனால் அது ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வர போகிறேன். ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரதுக்கு நான் இந்த மாதிரி போட்டேன்னா இது வந்து கீழே போச்சுன்னா 1 லேக் / 1,60,530 வந்துச்சுன்னா 0.6229. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1.6054. இப்போ இந்த 4 வந்து இன்சைட் வந்துச்சுன்னா √4. √4 கேல்குலேட்டர் ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். 1.6054 ஸ்கொயர் ரூட் ரெண்டு வாட்டி அமுக்குனீங்கன்னா 1.1256 அதில் -1 போட்டால் 0.1256 ஆர் 12.56% ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். பட் எங்க பிரச்சனை வரும்னா இப்போ வந்து 4 இயர்ஸ்னால பிரச்சனை இல்லை. ஈவன் நம்பர்ஸ் இவட்டால் ஆட் நம்பர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் இந்த 4க்கு பதிலாக 5 வரும். அப்போ இந்த 5 வந்துச்சா இந்த 5 வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், கேல்குலேட்டர்ல டபுள் வாட்டி ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் இருக்கு ஓகேங்களா. இந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 6 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா √5 ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 3 இருந்துச்சுன்னா கூட √3 கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல என்னன்னு பார்ப்போம் சரிங்களா. இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல 1.6054 அதை எடுத்துக்கோங்க. இப்போ 1.6054 எடுத்தாச்சு, நம்ம கேல்குலேட்டர்ல எடுத்தாச்சு சரிங்களா. எடுத்துட்டு இதுல எக்ஸாம்பிள் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம √5 தானே எடுக்க போறோம். இதுல 12 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ரூட்டை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ப்ரெஸ் பண்ணியாச்சு. -1 பண்ணணும். ஓகே இப்போ -1 பண்ணியாச்சு. டிவைடட் பை √5 தான் நம்ம தேவைப்படும். ஸோ டிவைடட் பை 5 இப்போ வந்து √3 வேணும்னா 3 டிவைட் பண்ணுங்க. இப்போ 5 வேணும் 5 டிவைட் பண்ணணும். 5 டிவைட் பண்ணிட்டு +1 பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு இன்டூ ஈக்குவல் டு 1 அப்படி 1 டைம் ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2 டைம் செகண்ட் டைம் இன்டூ ஈக்குவல் டு 3 டைம் ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே எனக்கு 1.0993058 வருது ஓகேங்களா. இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுல வந்து இந்த அமௌண்ட்ல வந்து -1 போட வேண்டியிருக்கும். -1 போட்டால் 0.0993 வரும். 9.93% வரும். அவ்வளோதான் சிம்பிள். இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். இஃப் அட் ஆல் ஸ்கொயர் √5 √5 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நான் இது டிஸ்கஷன் ஏன் பண்றேன்னா நம்ம ஐசிஐ மெட்டீரியல்லே நமக்கு ஒரு சம் இருக்கும் இந்த மாதிரி √5. ஸோ அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
டிஃபிகல்ட்டாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தியரியிலே கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் சம் சால்வ் பண்ணும்போது நான் இந்த தியரி எக்ஸாம்பிளாக காமிச்சு நான் சம்மில் வந்து எஸ்கேப் ஆகிடுவேன். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நீங்கள் வந்து இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து நடுவில் சம் வந்து பார்த்துட்டு நான் வந்து ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. நான் தியரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கேயே, அப்புறம் தான் சம்முக்கு போகிறேன். அப்போது இதில் நான் பேஸ் கொடுத்துருந்தால நான் சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிப்பேன். சரி, இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம், சம்மரி ஆஃப் டெசிஷன் க்ரைட்டீரியா, டெசிஷன் எப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, பேபேக் பீரியடில் மேக்ஸிமம் அக்செப்டபிள் பீரியட்குள்ளே இருந்துச்சுன்னா பேபேக் பீரியட் இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸாக பண்ணியிருப்பாங்க, அது கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேபேக் பீரியட் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இஃப் அட் ஆல் அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், அதாச்சு நீங்கள் வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க எது திஸ் ஆர் திஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது பேபேக் விச் எவர் இஸ் கிவிங் லெஸ், சீக்கிரமாக எது நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈடு தருதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதை சூஸ் பண்ணணும். ஏஆர்ஆரில் எப்படின்னா அக்செப்டபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எது கம்பெனியில் வச்சுருப்பாங்க, அந்த ரிட்டர்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் அந்த மினிமம் அக்செப்டபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஏஆர்ஆர் கீழே இருந்துச்சுன்னா, கம்பெனி சூஸ் பண்ண கீழே இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. எது ஏஆர்ஆர் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் கம்பேரிசன் ஆகும்போது எது அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஆர்ஆர்ல வரும்போது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்னா அதான். சரிங்களா, இப்போ என்பிவி பார்க்கும்போது 0க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. வித் ஹையர் என்பிவி வந்து அதெல்லாம் சூஸ் பண்ணும், ப்ராஜெக்ட் வித் ஹையர் என்பிவி. அதே மாதிரி 1க்கு மேலே இருந்துச்சுன்னா பிஐயில் அக்செப்ட் பண்ணுங்க, 1க்கு கீழே இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஹையராக இருக்கிறது நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஹையஸ்ட் பிஐ ஆஃப் விச் கம்பெனி அதான் சூஸ் பண்ணணும். ஐஆர்ஆர்லேயே அதே மாதிரி தான், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஐஆர்ஆர் அக்செப்ட் பண்ணுங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. ஹையர் த ஐஆர்ஆர் யூ சூஸ் அஸ் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸ்பெஷல் கேசஸ் 3 கேசஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 கேசஸில் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கேஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்டர் கேபிட்டல் ரேஷனிங். ஓகே, இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, if project has a positive NPV, it should be accepted within the objective of maximization of wealth of shareholders. However, there may be a situation due to resource constraints. A firm may have to select some project among various projects, all having positive NPVs. Broadly, 2 scenarios may influence the method of evaluation. See, sometimes வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே என்பிவி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், ஒரு 5 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து என்பிவி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எப்படி டெசிஷன் எடுப்பீங்கன்னா, வெறுமனே என்பிவி வச்சு மட்டும் டெசிஷன் எடுக்கக்கூடாது. அதில் காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும்ல. இப்போது லோயஸ்ட் காஸ்ட் கொடுத்துட்டு ஹையர் என்பிவி கொடுத்தா அந்த ப்ராஜெக்டை நீ சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வேலிடான கம்பேரிசன் என்னன்னா, என்பிவி டிவைடட் பை கேஷ் அவுட்ஃப்ளோ போட்டோன்னா ₹1 கேஷ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணையில் உங்களுக்கு எவ்வளோ என்பிவி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, இப்போது நீங்கள் வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு வந்து ₹0.5 வந்து கிடைக்குதுன்னா அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ என்பிவி வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்பிவி அதிகமாக தந்துச்சுன்னா அதுதான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், அதுதான் ரேங்க் ஃபர்ஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுவோம். அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்டர் கேபிட்டல் ரேஷனிங் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ப்ராஜெக்ட் ஆர் இது வந்து சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லஸ்ட்ரேஷன் 13 ஓகேங்களா, அது நம்ம பார்க்கும்போது தெளிவாக புரியும். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஓவர் வியூ தான் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஆர் டிஃபீஸபிள் இன் நேச்சர். இன் சச் சிச்சுவேஷன் என்பிவி ரூல்ஸ் should be modified and accordingly project should be ranked on the basis of NPV. ஓகே, இது if at all வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் டிவிசிபிள் பண்ண முடியுது, ஒரு ப்ராஜெக்ட் டிவிசிபிள் பண்ண முடியுதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியும். சரிங்களா, ஆனால் விச் இஸ் நாட் டிவிசிபிள்னா ranked on the basis of absolute NPV and should be mixed up with the point available resources. ரெண்டு ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி போட்டு பார்த்து which ever is giving the greater benefit, greater NPV நம்ம அதை தான் சூஸ் பண்ணுவோம். இது நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது நல்லா புரியும். சரிங்களா, சம்மு பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் என்பிவி இந்த நெட் என்பிவி டிவைடட் பை கேஷ் அவுட்ஃப்ளோ போட்டோம்ல, அசைன் ரேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் த above and select the
ஹையஸ்ட் என்பிவி. ஓகேங்களா, செலக்ட் த ஹையஸ்ட் இந்த ரேங்க் படி எது ஹையஸ்டாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ ப்ராஜெக்ட் வித் அன்இக்குவல் லைஃப்ஸ். இப்போ ரெண்டு லைஃப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து 8 இயர்ஸ் உழைக்கும், ஒரு ப்ராஜெக்ட் வந்து 4 இயர்ஸ் உழைக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வந்து வேலிட் இல்லைல்ல. சரி, சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் மே ஃபேஸ்ட் வித் எனி ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரல, என்னன்னா ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஆர்எல்ஸ் சூஸிங் அ பெஸ்ட் ப்ரொபோசல். ரெண்டு ப்ரொபோசலில் இது பெஸ்ட்டு ப்ரொபோசல்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான இது வரும். இந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு அன்ஈக்குவல் லைஃப் இருந்துச்சு, அப்போ வந்து கிரேட்டர் ப்ராப்ளமாக வந்துடும். அந்த அன்ஈக்குவல் லைஃப் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்தோ while evaluating the proposals in the opposite scenarios do not pose any special problem if they have same life period, but problem arises in case of project have unequal life. In such situation we can deal with the problem by following any of the following method. Replacement chain method, இது ஒரு மெத்தட். ஈக்குவலன்ட் ஆனுவலைஸ் கிரைட்டீரியா, இது ஒரு மெத்தட். ஜென்ரலாக இந்த இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா, இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் இது நம்ம பார்த்துப்போம். சரிங்களா, தீஸ் டூ மெத்தட் கேன் பி அண்டர்ஸ்டுட் வித் த ஃபாலோயிங் illustration. illustration 14 வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க போகுது. ஈக்குவலண்ட் ஆனுவலைஸ்டு கிரிட்டரியன். ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட்னா இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு இன்ஃப்ளோ வரும்ல, ஒரு 3 இயர்ஸ், இப்போ வந்து 6 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு 3 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ 3 இயர்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வர இன்ஃப்ளோஸ் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், அதே 3 இயர்ஸ் தான் திருப்பியும் அதே ப்ராஜெக்டில் அதே இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி 3 இயர்ஸ் வந்து அதே இன்ஃப்ளோ வந்து போட்டுட்டு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது தான் ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட். ஓகேங்களா, இது ஈக்குவலண்ட் ஆனுவலைஸ் கிரியேட்டரான என்ன பண்ணணும்னா, அந்த நம்ம கால்குலேட் பண்ண இன்ஃப்ளோ இருக்குல்ல, அவுட்ஃப்ளோ விடுங்க, இன்ஃப்ளோ இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளோவை நம்ம வந்து டிவைட் பை ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டரில் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணையில் நம்மளுக்கு வந்து இஃப் அட் ஆல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் வந்து இதை 6 இயர்ஸ் தான் டிவைட் பண்ணால் ஆனுவலில் வந்துடும். அது இஃப் அட் ஆல் 3 இயர்ஸ்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் வந்து 3 இயர்ஸ் கேல்குலேட் பண்ணி நம்ம அது போடும்போது பெர் ஆனமில் வந்துடும். ஸோ ஆனம் கேல்குலேட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து பெனிஃபிஷியல், ஈஸியாக நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், அண்ட் இட் இஸ் ரிலையபிள். அதனால தான் இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட், ஆனால் இது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா ப்ராக்டிக்கல்லையும் அது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ illustration 14 இதை நம்ம சால்வ் பண்ணலாம். பிளாக் ஆஃப் அசட் அண்ட் டெப்ரிசியேஷன், இது ஒரு கான்செப்ட். இஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் அசட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய அசட் இருக்கு. இப்போ சேல் பண்ணுறோம்னா மிச்சம் இருக்க அசட்டோட ரிட்டர்ன் ஆன் வேல்யூ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இஃப் அட் ஆல் ஒரு பிளாக் ஆஃப் அசட்ல கடைசி அசட் தான் நம்ம அதை சேல் பண்ணுறோம்னா அந்த பிளாக் ஆஃப் அசட் எம்டி ஆகிடும். இது ரெண்டு சுச்சுவேஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் எம்டி ஆகுது, செகண்ட் சுச்சுவேஷன் வந்து சேல் பண்ணுற பிறகு மிச்சம் ஒரு மிஷினரிஸ். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் டெப்ரிசியேஷன் எப்போ சார்ஜ் பண்ணுவோம், எப்போ லாஸ் சார்ஜ் பண்ணுவோம். இந்த டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணால் அதுக்கு வந்து டெப்ரிசியேஷனில் டேக்ஸ் நம்ம பெனிஃபிட் எடுக்குமா, அதே போல் நம்ம வந்து லாஸ் இன்கர் பண்ணாலும் கெயின் இன்கர் பண்ணாலும் டேக்ஸ் நம்ம கட்டணும். இப்போ கெயின் இன்கர் பண்ணால் நம்ம டேக்ஸ் ஆன் கெயின் கட்டுவோம், இப்போ லாஸ் இன்கர் பண்ணால் டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இது எப்போ எந்தெந்த சுச்சுவேஷன் எப்போ எப்படின்னு நாங்கள் பார்ப்போம். சரிங்களா, சப்போஸ் ஏ லிமிடெட் அக்யூர்ட் நியூ மிஷினரி ஃபார் 1 lakh, depreciable at 20% per ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட். அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பிளாக் ஆஃப் அசட் கான்செப்ட் இந்த நான் சொல்லித்தர போகிற எல்லாமே WDV மெத்தடில் இருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்டில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருந்தால் இந்த கான்செப்டில் இன்வால்வே ஆகாது. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐசிஐ புக்கில் இதை இது வந்து நானாக சொல்கிறேன். சரிங்களா, நானாக சொல்கிற மாதிரி இட் இஸ் கரெக்ட், அண்ட் பட் இருந்தாலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். த மிஷின் ஹேஸ் an expected life of 5 years. Okay, with a salvage value of 10,000. The treatment of depreciation or short-term capital loss is in the 5th year in the two cases are as follows. Depreciation is for initial 4 years. WDV 4 years நம்ம depreciation கால் பண்ணாங்க. 1 lakhல 20,000 80,000 80,000ல 20% போட்டு அப்படியே WDV at the end of fourth year வந்து 40,960 வரைக்கும் வந்துருச்சு. There are no other asset in the block. அப்போ எல்லாமே சேல் ஆச்சு, இது 1 வருஷம் தான் இருக்கு, அது சேல் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும்னா WDV at the beginning of
at the beginning of fifth year வந்து 40,960. அப்போ கடைசியாக ஃபிஃப்த் இயரில் சேல் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து சேல் வேல்யூ வந்து 10,000 ருபீஸ் சேல் பண்ணுறாங்களே. ஆமாம், 10,000 ருபீஸ் இருக்குல்ல, 10,000 ருபீஸ்க்கு சேல் பண்ணாங்க. சேல் பண்ணால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது கரெக்டாக. நம்ம வேல்யூ வந்து 4,960, அது 10,000 ருபீஸ் தான் சேல் பண்ணுறாங்க. அப்போ லாஸ் தானே நம்மளுக்கு. அந்த லாஸில் நம்ம வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுப்போம் at 30%. டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30% தானே கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ்? ஓகே ஃபைன். அவங்க கொஸ்டினில் கொடுப்பாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது. இது வந்து 30% எடுத்துக்கிறாங்க சரிங்களா. ஓகே 30% வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி. சரி, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நமக்கு 30% STCL தான் சரியா. கொஸ்டினில் மென்ஷன் பண்ணுவோம் சம்டைம்ஸ். இஃப் இட் ஆல் மோர் தென் ஒன் அசெட் எக்ஸிஸ்ட் இந்த பாக்ஸ்னா, அசெட் வந்து இருக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னா, WDV at the beginning of year 5ல நம்ம சேல் வேல்யூ மைனஸ் பண்ணால் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வரும். அங்கே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸும் புக் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே அசெட் இல்லை, மிச்சம் இங்கே அசெட் இருக்குது. ஸோ WDVன்னு போட்டு அதில் டெப்ரிசியேஷன் 20% கேல்குலேட் பண்ணி அந்த டெப்ரிசியேஷனில் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும்ல 30%, அதுதான் நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட். ஓகே, இது புரிஞ்சிருச்சா. பட் இந்த இந்த கேஸ் இருக்குல்ல, கேஸ் 2ல நம்மளுக்கு வந்து இப்போ டால் சேல் வேல்யூ வந்து 10,000 பதிலாக 50,000 இருந்துச்சுன்னா, இப்போ 50,000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருக்காதுல்ல. ஓகேவா, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருக்காது, கெயின் தான் இருக்கும். நம்ம ப்ராஃபிட் என்ன இருக்கும். ஸோ கெயின் டைரக்டாக போட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருந்தால் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ நெகட்டிவ்ல வரும் இப்போ நம்ம போட்டோன்னா. ஸோ நம்ம வந்து கெயினாக இது பண்ணிட்டு கெயினில் 30% வந்து டேக்ஸ் நம்ம அவுட் ஃப்ளோவாக எடுத்துக்கணும் சரிங்களா. கெயினில் 30% டேக்ஸ் வந்து கட்டப்போம். சரி, இப்போ சம்மரி கொடுக்குறேன். இஃப் அட் ஆல் தேர் இஸ் நோ அசெட்னா, இஃப் அட் ஆல் நான் அதை கடைசி அசெட் அது சேல் பண்ணிட்டீங்க, வேற அசெட் இல்லை அந்த பிளாக்னா, டேக்ஸ் பெனிஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் சரிங்களா. ஒன்று டேக்ஸ் பெனிஃபிட் எடுப்போம், டேக்ஸ் பெனிஃபிட் ஆன் டேக்ஸ் பெனிஃபிட் ஆன் லாஸ் ஆன் சேல். ஓகேங்களா. இப்போ அதில் மிச்சம் அசெட் இருக்கு அப்படின்னா கேல்குலேட் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணி அண்ட் டேக் பெனிஃபிட் ஆஃப் டேக்ஸ் ஆன் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா. மிச்சம் இருக்கிற இது WDVல டெப்ரிசியேஷன்ல இருக்கிற டேக்ஸ் பெனிஃபிட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. இஃப் அட் ஆல் அசெட் இருக்கு பட் ஆனால் WDV இல்லை, ஏன்னா ப்ராஃபிட் இது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், சாரி டேக்ஸ் லாஸ், டேக்ஸ் பெனிஃபிட் இல்லை, டேக்ஸ் அவுட்ஃப்ளோ சரிங்களா. இதுதான் சம்மரி மன்ச். தென் இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, தியரிஸ், இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு இன்வெஸ்ட்மெண்டேஷனில். இப்போ நம்மளோட பெண்டிங் ஒர்க் என்னன்னா இல்லஸ்ட்ரேஷனும் அந்த ப்ராக்டிகல் கொஸ்டினும் சால்வ் பண்ணுறது தான். அது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். பை த வே, இந்த வீடியோஸ் சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ.